எப்பன்னு கேட்டா நம்முடைய பெண்கள் ஆர்சிஎம் பிசினஸ்ல பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். அவங்க இந்த பிசினஸ்குள்ள வந்த பிற்பாடுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, அல்லாவிட்டால் ஒரு பெரிய மகிழ்ச்சி, இன்னும் சொல்ல போனா ஒரு எழுச்சி, இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமானது. அப்ப பெண்கள் பங்களிப்பு அதிகமாவதற்கு என்ன காரணம்னு கேட்டா அவங்களுக்கான பொருள்கள், கிச்சன் ஓரியன்ட், அப்புறம் வந்து அவங்களுடைய அந்த எதுன்னு கேட்டா அவங்க அனுதினம் உபயோகப்படுத்தக்கூடிய இது நாப்கின், அதே மாதிரி அவங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து அரசியல் கூட பெருவாரியாக வந்தபோதுதான் அவர்களுடைய பங்களிப்பு பெரிய அளவில் வந்துச்சு. அதனால இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய ஈடுபாடு இன்னும் அதிகமானது, பெண்களுடைய ஈடுபாடு. ஆகையினால பெண்கள் இந்த நாட்டுல மிகப்பெரிய அளவுல பிசினஸ்ல வந்து வெற்றி கூட பட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பின் அச்சீவ்மெண்ட், நிறைய பேர் வந்து ஒன்றரை வாட்டு போயிட்டு, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்சிஎம் பிசினஸ்ல அதை இது ஒரு முழு நேரமா கூட எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு முழு நேர பணியாளர்களாக நிறைய பேர் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா நியூட்ரி சார்ஜ் உமான் 15 கோடி பெண்களை சந்திக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறது. அதுல நம்முடைய பங்களிப்பு, நாம் எத்தனை பெண்களை சந்திக்க போகிறோம், எவ்வளவு பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்க போகிறோம், எப்படி அவேர்னஸ் கொடுக்க போகிறோம், எந்த அளவுக்கு வந்து 15 கோடி பெண்களை நாம் ஒரே ஆள் சந்திக்க முடியாது. ஆகினால் அவங்க காம்படிஷன், அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன போட்டிகளை வைப்பதன் மூலமாக, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவதன் மூலமாக கம்பெனி வந்து அவங்களுடைய அந்த மிகப்பெரிய அளவுல தங்களுடைய டார்கெட்டை 15 கோடி நியூட்ரிசார்ஜ் உமன் சேல்ஸை வந்து அவங்க எடுத்து போறாங்க முன்ன. அதே மாதிரி கீசோன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய சகாப்தத்தை நம்முடைய பிரியங்கா சப்ரா மேடம் பெரிய அளவுல பெரிய சகாப்தத்தை அவங்க படைச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டும் சொன்னா பெண்கள் மத்தியில விழிப்புணர்வு அடைய வேண்டும், பெண்கள் வந்து பேச வர வேண்டும், பெண்கள் வந்து இன்னொரு ஒரு பெண் இன்னொரு பெண்ணை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் வர வேண்டும். இதெல்லாம் தான் வந்து இந்த கூட்டங்களுடைய நோக்கம். 1673வது கூட்டத்தை நம்முடைய ஆர்த்தி பழனி அவர்கள் பேச வந்திருக்காங்க. உள்ளபடியே என்ன மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டா சமீப காலத்துல அவங்களுடைய பேச்சு நல்ல ஒரு ஸ்டார் லெவல் பேச்சா நிறைய விஷயங்களை தொகுத்து எடுத்து வந்து அதாவது நல்ல ஒரு ஈடுபாடோட தகவல்களை மக்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக நல்ல ஸ்டாண்டர்டா பேசி வர்றாங்க. அதனால இன்றைய கூட்டம் உள்ளபடியா உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். நம்ம இருக்கிற 15 பேர் போதுமான பத்தாது. குறைஞ்சபட்சம் உங்களுடைய டீம் யார் வழியா அவங்களை எல்லாம் உள்ள நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பெண்கள் தான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, மோஸ்ட்லி பெண்கள் தான் உள்ள இருக்கீங்க. ஆண்கள் நானும் வேடராஜன் சார், அப்புறம் ஜெகதீசன் சார் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற யாரும் எனக்கு தெரியாது. பாலாஜி இருக்காரு, பத்ரிநாத், அப்புறம் எல்லாமே பெண்களா இருக்கிறீங்க. தயவு செய்து நீங்க ஆண்களும் இதுல பங்கெடுக்கலாம். அதனால உங்க டீம்ல விட்டு போனவங்கள தயவு செய்து உள்ள பங்கெடுக்க வைங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான மீட்டிங்கா இருக்கும். தகவல்கள் நிறைய பரிமாறப்படும் என்று சொல்லி உங்களுடைய பலத்த கரவாசையோட நான் வந்து ஆர்த்தி பழனி அவர்களை வெல்கம் பண்றேன். வெல்கம் ஆர்த்தி பழனி மேடம், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் அம்மா, ஆர்த்தி அம்மா. சார். ம். இதோ சார், ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷம் நான் பேசணுமா? ஆ, ஆ, தயாராயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நிமிஷத்துல நம்ம வந்து என்ன பேசலாம்? ஆ, நல்லா நீங்க கை தட்டினாதான் அவங்க வெளியில வருவாங்களாம். ரைட், மகிழ்ச்சி. நம்முடைய பொருட்களை யூஸ் சேல் பண்றது எப்படி, ஆர்சிஎம் பொருள்களை எப்படி கொண்டுட்டு வந்து ஜனங்கிட்ட சேர்க்கிறது, ஆர்சிஎம் பொருள்களில எப்படி வந்து மற்றவர்களை வந்து கன்சம்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள். அந்த திங்ஸ் அது எனக்கு கொடுத்துருங்க. அந்த வெல்கம். மொபைல். ஆர்த்தியமா, சார். ரெடி? ரெடி சார்.
ரெடி, வெரி நைஸ், சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்ல ஒரு கிளாப் கொடுங்க. ஆர்த்தி அம்மா வந்துட்டாங்க. ஆல் தி பெஸ்ட்மா. ஓகே சார். இன்னைக்கு காந்தி ஜெயந்தி. ஹாப்பி காந்தி ஜெயந்தி டு ஆல். ஸோ இன்னைக்கு வந்து நான் காந்தி ஜெயந்தி அத பத்தி வந்து ஒரு ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு நான் செஷனுக்குள்ள போலாம். ஓகே ஓகே. ஸோ காந்தி ஜெயந்தினா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம மகாத்மா காந்திஜியோட பிறந்த நாள் தான் நம்ம கொண்டாடுறோம்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம எப்பயுமே நிறைய கடமைப்பட்டிருக்கோம். ஸோ காந்தியோட அப்பா அம்மா பத்தி நம்ம ஒரு 1 or 2 சென்டென்சஸ் தெரிஞ்சுக்கலாம். அவங்க அம்மா பேரு புத்லிபாய், எல்லாருக்குமே தெரியும். ஷீ இஸ் வெரி பியாஸ். பியாஸ்னா அவங்க வந்து ரொம்ப தெய்வ பக்தி. அவங்க எல்லாம் வந்து விஷ்ணு ஆஹ் அந்த சைட்ல இருந்து வர்றவங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஆச்சாரம், அந்த என்ன சொல்றது, விரதம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப உடம்பே சரியில்லைன்னா கூட அவங்க வந்து விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு சில கொள்கைகள் இருக்கும். அதனாலதான் காந்திஜி வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்பயே அவங்க வந்து சில இது கண்டிஷன்ஸ் 3 கண்டிஷன்ஸ் போட்டுதான் அவர் அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி நம்ம காந்திஜியோட அப்பா கரம்சந்த் காந்திஜி பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து பயங்கர ஹானஸ்ட், ரொம்ப ஹானஸ்ட் அண்ட் சின்சியர் மேன். அவர் ரொம்ப படிக்கலனா கூட அவரோட பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும்ன்ற ஒரு, தட் இஸ் படிப்பு மட்டும்தான் யார்கிட்டயும் யாராலையும் பறிக்க முடியாத ஒரே செல்வம். அந்த அந்த கான்செப்ட வந்து நம்மளுக்கு கரம்சந்த் காந்திஜி வந்து ஃபர்ஸ்டே நம்மளுக்கு புகட்டிட்டாரு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து நம்ம காந்திஜிக்கு வந்து 2 அண்ணன் ஒரு அக்கா இருந்தாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் காந்திஜி. நான் வந்து எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காந்திஜி பத்தி ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா நம்ம ஆர்சிஎம் குள்ள போலாம் அப்படின்னு எதுக்கு நினைச்சேன்னா, இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி. ஸோ ஏதாவது 1 or 2 சென்டென்சஸ் நம்ம வந்து மகாத்மா காந்திஜிக்கு பத்தி பேசுறது வந்து அது நம்மளுடைய ஒரு தேசப்பற்ற வந்து காட்டுற மாதிரி. அதனால சில வார்த்தைகள் சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்ம ஆர்சிஎம்மோட மேக்கர் நம்ம டிசி சோப்ராஜி. டிசி சோப்ராஜி அவர் வந்து இஸ் வெரி என்ன சொல்றது, அவருக்கு எவ்வளோ ஒரு முன்னோக்கம். நம்ம இந்தியாவை வந்து வல்லரசு ஆக்கணும்ட்டு நிறைய பேர் பேசலாம் சொல்லலாம், ஆனா அவர் வந்து செயல்ல காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவர் அவரு. சோ அவர் செயல் மூலியமா வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் கூட அவர் எழுதியிருக்காரு. ஆக்சுவலா வந்து எல்லா புக்ஸ் வந்து ஹிந்தியில இருக்கு. ஒரு புக்கை பத்தி நான் வந்து படிச்சிருந்தேன், ஜஸ்ட் ஃபியூ பேஜஸ் தான் படிச்சிருந்தேன். எனக்கு ரொம்பவும் அது அட்ராக்ட் பண்ணுச்சு, ரொம்பவும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. ஸோ நான் அதை பத்தி கொஞ்சம் பேசுறேன். ஆர்த்திக் ஆசாதி கா அபியான் அப்படின்ட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஆர்த்திக் ஆசாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆர்த்திக் அப்படின்னா எக்கனாமிக், பொருளாதாரம். நம்ம இந்தியா வந்து எல்லா மக்களும், ஒவ்வொரு மக்களும் வந்து பொருளாதாரத்துல அவங்க வந்து ஃப்ரீடம், அவங்களுக்கு பொருளாதாரத்துல ஃப்ரீடம் கிடைக்கணும் அன்ற ஒரு பெரிய நோக்கம், பெரிய கான்செப்ட் அந்த இதுல வந்து இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்காரு. அதுல என்ன எழுதியிருக்காருன்னா, எக்கனாமிக் அந்த அபியான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்கனாமிக் ஃப்ரீடமோட ஒரு கேம்பெயின் தான் நம்ம இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல நம்ம ஒரு பங்கு ஏற்றிருக்கோம். சோ காமியாபி கா துவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமியாபி அப்படின்னா என்னது? சக்சஸ், வெற்றி, வெற்றியோட பாதை, இல்லைன்னா வெற்றியோடைய வாசல். துவாரனாவே வந்து வாசல். சோ அந்த வெற்றியோட வாசல் யாருக்கெல்லாம் திறந்திருக்கும்? யாருக்கு ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கை இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கணும். நம்ம வந்து அடுத்தவங்க மேலயும் நம்பிக்கை வச்சுட்டு அவங்களும் நானும் வளரணும், என்னோட சேர்ந்த அவங்க எல்லாருமே நல்லா வளரணும். அந்த ஒரு பெரிய மகான் கிரேட் கான்செப்டோட தான் வந்ததுதான் நம்மளுடைய ஆர்சிஎம். ஸோ ஆர்சிஎம் லீடர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம எல்லாம் எதுக்கு போராடுறோம்னா, நம்ம டீம் மேட்ஸ் எல்லாரும் நல்லா வளரணும், அவங்களோட வளர்ச்சியில தான் நம்ம வளர்ச்சி இருக்கு. அதுதான் ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன சென்டென்ஸ்ல சொல்லணும். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மக்குள்ளேயே வந்து நிறைய வாட் யூ ஹாவ் ஹிடன் இன் யோர் செல்ஃப் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் இட்.
அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு, நம்ம என்ன டேலண்ட்ஸ் இருக்கு, ஹிடன் டேலண்ட்ஸ் என்ன, மறைக்கப்பட்ட டேலண்ட்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்குன்ட்டு நம்மளே வந்து அத நம் நம்மளா அறிஞ்சாதான் உண்டு. யாராவது சொல்லலாம் நீ இதுல ரொம்ப பெரிய திறமைசாலி அது அப்படின்னு சொல்லலாம், ஆனா நம்மளுக்கு தெரியும் நம்ம எதுல வந்து திறமைசாலியா இருக்கும் அப்படின்ட்டு. எவ்ரி ஒன் நோ வில் நோ அபவுட் தெம் செல்ஃப். ஸோ நம்மளை விட ஒரு பெரிய டீச்சர் நம்மளுக்கு வேற யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை பத்தி நம்மளுக்கு தான் நல்லா தெரியும். ஓகே. ஸோ நம்ம வந்து அத ஆஹ் இவ்வளவுதான் என்னுடைய லிமிட் அப்படின்ட்டு லிமிட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு மேல எல்லாம் போகக்கூடாது, இந்த லிமிட்குள்ளேயே இருக்கணும்ட்டு ஒரு சின்ன பவுண்டரிய நம்ம வந்து வச்சிருக்கோம். எப்ப நம்ம வந்து அந்த லிமிட் இல்ல, இது வந்து அப்துல் கலாம் ஜி சொன்ன மாதிரி ட்ரீம், அது வந்து நீ எவ்வளவு வேணா ட்ரீம் பண்ணலாம், எவ்வளவு ஹை வேணா ட்ரீம் பண்ணலாம், அந்த ட்ரீம் அடையறதுக்காக நீ ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அன்றதுதான் அவ நம்ம அப்துல் கலாம்ஜி நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. கனவு காணுங்கள். கனவு காணுங்கள்னா நல்ல நல்ல கனவு காணுங்கள். அந்த கனவை வந்து எப்படி வந்து செயல்ல கொண்டு வரோம், எப்படி வந்து அதை சக்சீட் பண்ணணும், அந்த கனவை கூட நீங்க நீங்க காணிட்டே இருந்தாதான் நம்ம அந்த சக்சஸ போய் ரீச் பண்ண முடியும். எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், பாசிட்டிவ் வியூஸ், பாசிட்டிவ் வைப்ஸ், அந்த மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ். இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்ல இருந்தோம்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாசிட்டிவ் வைப்ஸ்ல இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும். சி சில டைம் வந்து நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா நம்ம நம்ம கேட்கிற பாட்டெல்லாம் கூட எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ், நம்மளுக்கு இஷ்டமான சாங்ஸ் அந்த மாதிரி கேட்கிற மாதிரியே இருக்கும். அதுவே நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் சோகமா இருக்கோம்னா நம்மளுக்கு எப்படி கேட்கும்னா பாட்டு கேட்கிற பாட்டு கூட வந்து சோகமா வர்ற அந்த இந்த சாங் மாதிரியே வரும். சோ அதுதான் நம்ம வந்து எப்பயுமே மகிழ்ச்சியா இருந்தா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம நல்ல மகிழ்ச்சியா வச்சிருக்க முடியும். சோ நம்ம எல்லாரையும் திருத்த முடியாது, நம்மள நாமே திருத்திக்க முடியும் என்ற இது. சோ இதுல என்ன சொல்றாங்க, நம்ம அச்சீவ் பண்றது வந்து லிமிட்லெஸ். இவ்வளவுதான் நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு அச்சீவ்மெண்ட்டுக்கெல்லாம் லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டெட். எப்பயுமே வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஒரு நல்ல டீச்சர் வந்து நித்திய வித்யார்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு குட் டீச்சர் அப்படின்னா ஹீ ஷுட் பி லேர்னிங் ஆல்வேஸ். நித்தியன்னா ஆல்வேஸ், எப்பயுமே படிச்சுட்டே இருந்தாதான் அவர் வந்து ஒரு நல்ல ஆசிரியர். சோ அதே மாதிரிதான் எல்லா ஃபீல்ட்லயும் எல்லா இடத்துலயும் வந்து ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா நம்ம கத்துக்கிட்டே இருந்தாதான் வளர்ந்துகிட்டே இருக்க முடியும். தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தாதான் அது நதி, அப்படியே நின்றுச்சுன்னா அது குட்டை. அதுதான். சோ லேர்னிங்ன்றது வந்து இவங்க வந்து நிறைய படிச்சிருக்காங்க அதனால இவங்க பேசுறாங்க. இவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்கு அதனால இவங்க வளர்றாங்க. இவங்களுக்கு வந்து நல்ல பெரிய பெரிய ஆளுங்க, பிக் ஷாட்ஸ் எல்லாம் இவங்க ரிலேஷன்ஸ்ல இருக்காங்க அதனால இவங்க வளர்றாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சக்சஸ்ன்றது வந்து பிறரை சார்ந்ததே கிடையாது, நம்ம சார்ந்தது. சக்சஸ்ன்றது நம்ம கிட்ட வர்றதுதான். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஆன் யுவர் செல்ஃப். இந்த அந்த புக்லயே வந்து அந்த காமியாபி கா பிரவேஷ் துவார் என்ற ஆஹ் எந்த சக்சஸோட வாசல் எப்படி அப்படின்னா நம்ம கிட்டதான் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம கிட்டதான் வளருது, நம்ம கிட்டதான் தொடர்ந்துகிட்டே இருக்கும். சோ வெறும் காசு சம்பாதிக்கிறது, பெரிய பணக்காரனா ஆயிட்டாரு அவர் சக்சஸ் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. சக்சஸ் வெறும் பணம் சம்பாதிக்கிறதோட கிடையாது. எப்படி சம்பாதிச்சாரு, அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சாரு, கண்ணியமா சம்பாதிச்சாரா, நேர்மையா சம்பாதிச்சாரா, 4 பேருக்கு நல்லது செஞ்சு சம்பாதிச்சாரா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுலதான் ஒரு திருப்தி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு பீஸ், ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு அமைதி, எல்லாமே ஒரு நம்ம பணம் சம்பாதிக்கிறதும் நேர்மையா சம்பாதிக்கிறதுல தான் அந்த திருப்தியா கிடைக்கும். பணம் எப்படி வேணா சம்பாதிக்கணும்னா தேர் ஆர் சோ மெனி வேஸ், எவ்வளவோ வழிகள் இருக்கு, இப்படி சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். பட் அது வந்து நம்ம ஆர்ட்ஸ் பிசினஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம ஆர்ட்ஸ் பிசினஸ்ல நம்ம சோப்ராஜி என்ன சொல்றாரு, அடுத்தவங்க வளர்ந்தாதான் நீங்களும் வளர முடியும். இந்த பிசினஸோட ட்ராக்கே அந்த மாதிரிதான் கொண்டு வந்துருக்காரு. நீ நம்ம எப்போ வளரணும்னா நம்மளும் கஷ்டப்படணும், நம்மளோட எல்லாரும் நம்மளுடைய வளர்ச்சியோட நம்மளோட
டீம் டவுன்லைன் எல்லாரும் வளர்ந்தாதான் நம்மளும் இன்னும் அடுத்த அடுத்த படிக்கட்டி போயிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான், ஸ்டாக்னண்டா நிக்க வேண்டியதான். சோ யா இந்த இதுதான் அந்த காமியாபி கா பிரவேஷ் துவார் அந்த புக்ல இருக்கிற மெயின் கான்செப்ட். ஓகே, இது கூட உங்களுக்கு நான் இந்த விஷயத்த நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா நம்ம ஆர்சிஎம்ல இப்ப வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 15 கேட்டகரிஸ் இருக்கு. எந்த மாதிரினா ஹெல்த் கேர், மென்ஸ் ஃபேஷன், விமென்ஸ் ஃபேஷன், கிட்ஸ் கிட்ஸ் ஃபேஷன், ஃபுட்வேர்ஸ், பேக்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ், பெட்ஷீட்ஸ், டவல்ஸ், பர்சனல் ஹோல்டு, ஹவுஸ் ஹோல்டு, ஃபுட் கிராசரி, கிச்சன், பெயிண்ட், அக்ரிகல்ச்சர், அந்த மாதிரி 15 ஃபீல்ட்ஸ் இருக்கு. இப்ப ஏதாவது பிசினஸ்னா இந்த 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 பர்டிகுலர் விஷயத்த மட்டும்தான் அந்த பிசினஸ்ல பண்ணுவாங்க, இல்லைன்னா இன்னொரு பிசினஸ் அந்த மாதிரி. ஆனா நம்மளோட ஆர்சிஎம்ல காத்தால எழுந்ததுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் உங்களுடைய சொபஸ்டிகேஷன், லக்ஸுரி எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஒரு வழி வச்சிருக்காங்க. சோ இதுல வந்து கிட்டத்தட்ட 15 கேட்டகரிஸ்ல இருக்கு. சோ யாருக்கு வந்து எது பிடிக்கும்? சி ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து எப்பயுமே ஹெல்த் ஓரியன்ட் தான் சொல்லணும். நான் ஹெல்த் இஸ் வெல்த் அந்த கான்செப்ட் வந்து எனக்கு மைண்ட்ல வந்து அப்படியே, மைண்ட்ல அப்படின்னு கிடையாது, என் பிளட்லயே இம்யூன் ஆயிருக்கு. ஸோ உணவே மருந்து அன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட நான் இப்போ கிச்சனுக்கு போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட ஒவ்வொரு விஷயமும் நான் யோசிச்சுதான் செய்வேன். இன்னைக்கு ஒரு குழம்பு வைக்கிறேன்னா அது வந்து அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குழம்பு வைக்கணும்னா, குழம்புனா எல்லாம் சூடுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த குழம்புல வந்து ஒண்ணு வெள்ளை பூசணிக்காய் போடணும், இல்லைன்னா வெண்டைக்காய், அந்த மாதிரி இல்லைன்னா சுண்டைக்காய், இந்த மாதிரி குளிர்ச்சியான ஒரு பொருள் அதுல இருக்கணும். அதுக்கப்புறமா வெண்டைக்காய். வெறும் கார குழம்புன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், வெறும் கத்திரிக்காய் போட்டே சில கத்திரிக்காய்னா அது இன்னும் சூடு தானே. சோ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு அடுத்தது ஜீரகம் அந்த மாதிரி எல்லாம் தனியா எல்லாம் ஆட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நான் யோசிப்பேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே வந்து உணவு அப்படின்னு எடுத்தா அதுல வந்து ஆரோக்கியம் கூட இருக்கணும், ஒரு காம்போவா அப்படின்னு யோசிக்கிற நானு. ஓகே. சோ இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு ஆரோக்கியம் மேல ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆசியம்ல சேர்ந்த உடனே வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் வாங்கினேன். சால்ட் இருந்து டர்மரிக், இதுல வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சப்ஜி மசாலா, ரசோயி தடுக்கா, கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்றேன். அரிசி, நம்மளுடைய பாஸ்மதி ரைஸ், சூப்பரான ஒரு பாஸ்மதி ரைஸ். ஓகே. சில பாஸ்மதி ரைஸ் பண்ணா நைட் ஆனா கொஞ்சம் அந்த வாசனை அந்த வாசனை ரீட்டைன் ஆகாது. மார்னிங் இருக்கிற அந்த ஓடர் ஸ்மெல்ல அந்த டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடும். ஆனா நம்மளதுல வந்து நைட் வரைக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா ரைஸ் அந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு ரைஸ் தான். ஸோ ரைஸ், ஆயில், ஹெல்த் கார்டு ஆயில் பத்தி எவ்வளவு சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அது நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஆயில். ஒரைசனால், காமா ஒரைசனால், அதுல இருக்கிற அந்த நம்ம ஒரிஜினல்ல இருக்கிற 3 முக்கியமான சத்துக்கள் டோகோபெரால், டோகோசெரனால், இந்த இந்த அதுக்கப்புறமா 1400 ppm இருந்தது, இப்போ 1500 ஆக்க போறாங்களா, வேற என்ன வேணும் நமக்கு? சோ மொத்த ஆரோக்கியத்தையும் நம்ம எண்ணெயில கொடுத்துடுறாங்க. சோ ஆயில மாத்துங்க, உங்க ஆயில கூட்டுங்க அப்படின்றாங்க. சோ அதை நம்ம செய்ய வேண்டியதானே. நம்ம காமராஜ் அவருடைய ஒரு வரிகள், ஆயில மாத்துங்க, உங்க ஆயில கூட்டுங்கன்ட்டு. சோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப, சோ யாருக்கு எது பிடிக்குமோ, எனக்கு வந்து ஹெல்த் விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் வந்து எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா துளசி டிராப்ஸ். சோ கோல்டு அப்படின்னு ஸ்டார்ட் ஆக போகுது, தொண்டை கரகரன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து அதுக்கு உடனே வந்து வார்ம் வாட்டர்ல ஒரு 2 டிராப் நம்ம துளசி டிராப்ஸ் குடிப்போம். அதுக்கப்புறமா சஞ்சீவினி. சஞ்சீவினி பேர்லயே இருக்கு. நம்ம ஆயிலுக்கும் அது நல்ல ஜீவன் கொடுக்கறது. ஏன்னா அத்தனை 40 டைப் ஆஃப் ஆயுர்வேதிக் பொருட்கள் எல்லாம் அதுல போட்டு நம்மளுக்கு நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக அவ்வளவு கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து அதுல ஆம்லா, தேன். சோ இது ரெண்டுமே வந்து எல்லாருக்குமே தெரியும். டைஜஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைஜஷனுக்கு முக்கியமான விஷயம் தேனும்
ஆம்லா. ஆம்லான்னா நெல்லிக்காய். சோ இந்த ரெண்டு விஷயம் வந்து அதுல சேர்ந்திருக்கு குங்குமப்பூவோட. அதை விட என்ன வேணும்? குங்குமப்பூன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கலரை என்ஹான்ஸ் பண்ணணும் நேச்சுரலா, நம்ம பிளட்ல போயிட்டு. சோ இந்த மாதிரி சஞ்சீவினி, துளசி டிராப்ஸ். ஸோ என்னோட கிச்சன்ல அது இருக்கும். ஏன்னா எங்கேயாவது வச்சு நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு கிச்சன்ல வச்சிருப்பேன். யாருக்காவது வீட்டுக்கு யாராவது வந்து தும்முனா இல்ல இருமுனா கட்டாயம் வந்து அவங்களுக்கு ஏதோ கம்பல்சரி ட்ரிங்க் மாதிரி நான் வந்து அந்த துளசி டிராப்ஸ் கொடுத்துருவேன். ஸோ ஒரு சைட்ல பிசினஸ் அப்படின்னு இருந்தா கூட இன்னொரு சைட்ல அவங்க அவங்க கூட ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற ஒரு சின்ன நோக்கம் கூட இருக்கு. ஓகேவா? சரி. அதுக்கப்புறமா வந்து சார் இன்னைக்கு சொன்னாரு நம்ம நியூட்ரி சார்ஜ் பத்தி. சோ நியூட்ரி சார்ஜ்ல எவ்வளவோ திங்ஸ் இருக்கு. நியூட்ரி சார்ஜ் S5. நியூட்ரி சார்ஜ் S5 அப்படின்னா கண்ணை மூடி வந்து எல்லார் வீட்லயும் இது வந்து கட்டாயம் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாரும் வெளியே போறோம் வரோம், நிறைய நச்சு டாக்ஸிக் திங்ஸ் எல்லாம் இன்ஹேல் பண்றோம். நம்மளுடைய அந்த ஆஹ் என்னது விண்ட் பைப்ல எல்லாம் வந்து சுவாச குழாயில வந்து நிறைய நச்சு பொருட்கள். அந்த நச்சு வந்து கட்டாயம் நம்மளுடைய அந்த பிராங்கிட்டிஸ்னா அந்த லங்ஸ்ல விரிகிற அந்த பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸ்ல எல்லாம் நிறைய நச்சு பொருட்கள். இது இருந்தாதான் நமக்கு ஃபர்ஸ்ட் தும்மலா ஸ்டார்ட் பண்ணி அது வெளியேற்றத்துக்காக இந்த மாதிரி வருது. சோ இதெல்லாம் வந்து நம்ம பிளட்ல இருந்தே நம்ம வந்து சரி கட்டணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நியூட்ரி சார்ஜ் S5 கட்டாயம் எடுத்துக்கணும். எதுக்குன்னா நான் நியூட்ரி சார்ஜ்ல இருக்கிற அந்த 5 முக்கியமான விஷயங்கள்: கருஞ்சீரகம், ஆஹ் வேம்பு, அதுக்கப்புறமா ஆலோவேரா, ஆஹ் அஹ் அதுக்கப்புறமா ஆலோவேரா, ஆஹ் கருஞ்சீரகம், வேம்பு, ஆலோவேரா, புதினா, இந்த எக்ஸ்ட்ராக்ட் உள்ள இந்த S5 நம்ம உடம்புக்கு அவ்வளோ நன்மைகள் செல்லும். கருஞ்சீரகம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அது வந்து மரணத்தையும் மரணத்தை தவிர மீதி எல்லாத்தையும் சரி கட்டுற ஒரு ஆற்றல் இருக்கிற ஒரு ஜீரகம் தான் கருஞ்சீரகம். சோ அந்த கருஞ்சீரகம் இதுல இருக்கு. எல்லாருமே வந்து நான் இது தனித்தனியா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம்ட்டு எல்லாருக்குமே தெரியும். சோ இதை வந்து ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. மத்தியானம் ஒரு பெரிய டம்ளர் வாட்டர்ல அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஸோ நியூட்ரிஷார்ஜ் S5. இப்போ இப்போ எதை பத்தி வந்து ஒரு கேம்பெயின் 15 crores எல்லாருமே சாதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க நம்ம விமென் நியூட்ரிசார்ஜ் விமென் வந்து எவ் எவ்வளோ ஒரு சாதனை படிச்சிருக்கு, எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்கு அப்படின்ட்டு நானே ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு வந்து ஆக்சுவலா இந்த மெனோபாஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு மாதிரி டயர்ட்னஸ் 10 மணிக்கு மேல வந்து எனக்கு ஆஹ் ஓ ரொம்ப டயர்டா இருக்கும். நான் கொஞ்சம் யோகா எல்லாம் கூட நான் செய்வேன். அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா தான் எப்பயுமே ஆக்டிவா இருக்கணும்ன்றதுதான் என்னோட நோக்கம். ஆனா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி டயர்ட்னஸ் கிடினஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறமா என் ஃப்ரெண்ட் மகா மகா மேம் எல்லாருக்குமே தெரியும், மகாலட்சுமி நியூட்ரி சார்ஜ் விமென் பத்தி சொல்லிட்டு இருந்தா. நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நிஜமா சொல்றேன், நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த கட்டாயம் டயர்டு எல்லாருக்குமே ஆகும் தான், இல்லைன்னு சொல்லல. நான் ஒன்னும் கடவுள் கிடையாது. எதுவுமே ஆகல எல்லாம் அப்பப்போ ஆஹ் அந்த டயர்ட்னஸ் வீக்னஸ் எல்லாம் ஆனா கூட இது போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் ஆஹ் நம்ம ரெடி ஆயிடும், நம்ம திரும்பவும் சார்ஜ் ஆயிடும். நியூட்ரி சார்ஜ் மாதிரி நம்ம உடம்பு திரும்பவும் சார்ஜ் ஆயிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம போயிடுவோம். சோ இதுல வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, பவர் ஆஃப் மினரல்ஸ், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ், இவ்வளோ, தட் இஸ் மல்டி விட்டமின், மல்டி மினரல், லைகோபீன், கிரீன் டீ, பிரிம்ரோஸ். பிரிம்ரோஸ்ன்றது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஆற்றல் கொண்ட ஒரு ஃப்ளவர். அந்த ஸ்டார் ஃப்ளவர், இந்த இந்த ஃப்ளவர் பொட்டானிக்கல்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்மளுடைய நியூட்ரிஷால் 33 எசென்ஷியல் எக்ஸ்ட்ராக்ட். இது இது வந்து அதுவும் இல்லாம இதுல வந்து சாஃப்ரன் கூட கலந்துருக்கு. சோ நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்ல நன்மைகள் செய்யும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்றேன் இதனால என்ன நன்மைகள் பெற்றிருக்காங்கன்ட்டு. என் என்னோட கோ சிஸ்டரே வந்து ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து யுட்ரஸே எடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால அவங்க வந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் வந்து சொன்னேன், நீங்க இதை எடுங்க. ஜஸ்ட் ஒரு விட்டமின், மல்டி விட்டமின் சாப்பிடுற மாதிரி தான் இதை சாப்பிடுங்கன்னு சொன்னேன்.
அவங்க ரொம்ப வயிறு வலியால அவஸ்தைப்பட்டுட்டே இருப்பாங்க மாசம் மாசம். அவங்க சொன்னாங்க இது எடுத்து ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறமா எனக்கு குறைஞ்சிருக்கு. நான் அவ்வளோ வந்து அவங்க ஸ்கூல் டீச்சர் கூட ஸ்கூலுக்கு போகணும்னா நான் லீவ் போட்டுருவேன். ஆனா இப்ப லீவ் போடுறதுல சமாளிச்சுட்டு போயிடுறேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. எனக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ ஆர்த்தி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்திருந்தேன். அவங்களும் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. சோ இது வந்து அவ்வளோ நன்மைக்கு சொல்லும். எவ்ரி விமென், எல்லா விமென்க்கும் வந்து இது ஒரு நல்ல நியூட்ரி சார்ஜ், நம்மள சார்ஜ் பண்ற ஒரு முக்கியமான உணவு. நம்ம இவ்வளோ ஃப்ரூட்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ, பொட்டானிக்கல்ஸ் எல்லாம் கட்டாயம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதனால அட்லீஸ்ட் ஒரு கேப்சூல் போட்டு நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஹெல்த்தியா இருந்தாதான் நம்ம பசங்க, நம்ம ஃபேமிலி எல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். ஓகே. அடுத்தது வந்து ஆஹ் இதுல பர்சனல் கேருக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. பர்சனல் கேர் அப்படின்னா நம்ம கீசோல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். கீசோல்ல என்னெல்லாம் இருக்கு. நம்மள வெறும் அழகுபடுத்திக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு. நம்ம வெளியெல்லாம் போறோம், ஸோ நம்ம ஸ்கின்னை கூட நம்ம பார்த்துக்கணும்ல. ஸோ அதுக்காக நிறைய ஐட்டம்ஸ். நம்ம ஹேருக்காக இப்பெல்லாம் வந்து ஹேர் சீரம் வந்திருக்கு. தென் நைட் சீரம், டே சீரம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஃபேஸ் வாஷ், தென் ஆயில் பாத்தீங்கன்னா அத்தனை டைப் ஆஃப் ஆயில் இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப இந்த ஷேரன் ஆயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா ஏன்னா என் பொண்ணுக்கு பயங்கர இந்த பேனு தொல்லலாம் இருந்தது. இந்த ஷேரன் ஆரஞ்சு ஆயில் இருக்கு. அந்த ஆயில் போட்ட அப்புறமா அவளுக்கு வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு. 100% போலனா கூட 99% வந்து அவளுக்கு சரியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் தலையிலேயே கை வச்சிருப்பா, அரைச்சிட்டே இருப்பா. அவளுக்காக நானும் அதே வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த இது ஒரு 3-4 வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் வார்ம் பண்ணி தலையில நல்லா மசாஜ் பண்ணிட்டு அப்புறமா தலைக்கு ஊத்திட்டு இருந்தேன். இப்போ நல்ல கண்ட்ரோல் ஆயிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஹேர் கண்ட்ரோல் ஆயில் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பர்சனல் கேர் பேஸ்ட், இந்த கேவிகோ பேஸ்ட், 2 டைப் ஆஃப் பேஸ்ட் இருக்கு. ஹெர்பல் பேஸ்ட் இருக்கு. நம்மளுடைய அந்த சென்சேஷன் நல்லா கூட இது பண்ற அந்த கேவிகோ பேஸ்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து கிராம்பு புதினால எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஸோ அது நம்ம நீங்க நைட்டு வந்து பல் தேய்ச்சிட்டு தூங்குறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பல் பல்லுனால வர்ற எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. ஓகே. அதுக்கப்புறமா ஆம், இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்லயே அவ்வளோ இருக்கு. நம்ம எவ்ரி எவ்ரி ஹவுஸ், நீங்க ஒரு சின்ன பிளாட்ல இருக்கீங்கன்னா கூட நீங்க வந்து நம்ம கார்டன் கோல்டு யூஸ் பண்ணும். ஏன்னா இட்ஸ் அ வெரி கோல்டு விச் வி ஹேவ். எதுக்குன்னா சின்ன சின்ன நான் எங்க வீட்ல வந்து ஒரு சில பாட்ஸ் தான் வச்சிருக்கேன். ஒரு 15-20 பாட்ஸ் தான் வச்சிருக்கேன். நானும் பிளாட்ல தான் இருக்கேன், நிறைய இடம் இல்ல. சண்டை போட்டு அந்த பாட்ஸ் வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க டெரஸ்ல வைக்கிறதுக்கு. இருந்தாலும் நான் பேஸ்மெண்ட்லயாவது வச்சுப்பேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வெத்தலை, நான் இவ்ளோ சின்ன ஒரு காம்பு தான் அதுல என் மண்ணுல, ரொம்ப மண்ணே கிடையாது. ஏன்னா பிளாட் இருக்கிறதால ஒரு சின்ன பிளேஸ்ல மண் இருக்கும். அதுல இது பண்ணி வச்சேன், புதைச்சு வச்சிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அந்த வெத்தலை கொடி அவ்வளவு பரவி இருக்கு. யார் வேணாலும் வந்து வெத்தலை எடுத்துட்டு போவாங்க. நானும் எதுவும் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா அது சும்மா போகிறதுக்கு யாராவது யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவ்வளோ நிறைய வெத்தலை. ஏன்னா நான் வந்து 1 இயர்க்கு எப்பயுமே போடுவேன்னு சொல்ல மாட்டேன். 1 இயர்க்கு ஒன்ஸ் வந்து கட்டாயம் அந்த சாயில்ல கார்டன் கோல்டு வந்து போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறமா சின்ன சின்ன இந்த கனகாம்பரம், அதுக்கப்புறமா ஹைபிஸ்கஸ், ஆலோவேரா, இந்த கற்பூரவள்ளி, அப்புறமா பிரண்டை, இதெல்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா வளருது. நல்லா வளருதுன்னா நான் மட்டும் அதை யூஸ் பண்ணாம எங்க பக்கத்து பிளாட்ல இருக்கிறவங்களுக்கும் நான் கொடுக்குற அளவுக்கு அது வளருது. ஸோ கார்டன் கோல்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹ் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். கார்டன் கோல்டு எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்க சொல்றீங்களா மேடம்? கார்டன் கோல்டு எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு தொட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த தொட்டியில இருக்க
அந்த செடிக்கு சுத்தி கொஞ்சம் சாயில் எல்லாம் எடுத்துருங்க, வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு 2 கை நம்ம கார்டன் கோல்டு அதுல நல்லா சுத்தி விட்டுட்டு அப்புறமா அந்த மண்ணை திரும்ப அதுல போட்டுட்டு நல்ல தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய பாட்ஸ்க்கு செய்யலாம். உங்க வீட்டுல தொட்டி எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு செய்யலாம். சீரம் எப்படி யூஸ் பண்ண சொல்லி கொடுங்க. ஹேர் சீரம் சீரமா சீரம் ஃபேஸ் ஃபேஸ் சீரமா ஹேர் சீரமா சார்? ரெண்டுமே சொல்லுங்க. ஓகே. இப்போ ஹேர் சீரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேர் சீரம் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்ட அப்புறமா ஃபுல்லா ட்ரை ஆகாம கொஞ்சம் வெட்னஸ் இருக்கும்ல, அந்த வெட்னஸ் அப்ப வந்து இந்த ஹேர் சீரம் நம்ம இங்க் ஃபில்லர் மாதிரி தானே இருக்கும். அந்த இங்க் ஃபில்லர்ல ஒரு பாதி எடுத்துக்கோங்க, ஒரு ஃபியூ டிராப்ஸ் நம்ம முடிக்கு ஏத்த மாதிரி. ஓகே, எவ்வளவு முடி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அந்த சீரம் எடுத்துட்டு கையில கொஞ்சம் ரப் பண்ணி நல்ல எல்லா பிளேஸ்லயும் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நல்ல இந்த விரல் நுனி வந்து படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ஒரு 5 to 10 minutes நல்லா மசாஜ் பண்ணிட்டு அப்புறமா அது ட்ரை ஆயிடும். இந்த மாதிரி ஹேர் சீரம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் சீரம் டே அண்ட் நைட் சீரம் இருக்கு. டே சீரம் வந்து மார்னிங் வந்து நீங்க வெளியே போனப்ப வந்து நம்ம நீங்க நைஸா மல்டிபர்பஸ் க்ரீம் யூஸ் பண்றீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட், இல்லைன்னா எந்த க்ரீம் யூஸ் பண்றீங்களோ அந்த க்ரீமை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறமா இந்த ஹேர் சீரம் சாரி ஃபேஸ் சீரம் வந்து ஃபியூ டிராப்ஸ் தான், ஒரு 3-4 சொட்டு எடுத்துட்டா போதும். அதை எடுத்துட்டு அதை உங்களுடைய இந்த 4 ஃபிங்கரால அங்கங்க தொட்டு விடுங்க, எல்லா இடத்துலயும் தொட்டு வச்சுட்டு நல்லா ஆஹ் மேல் நோக்கி மசாஜ் பண்ணீங்கன்னா அது எல்லா இடத்துலயும் நல்லா கொஞ்சம் ஆயிலியா தான் ஆகும். அதுக்கப்புறமா அதுக்கு மேல வந்து நீங்க நம்ம சன்ஸ்கிரீன் போட்டுக்கிட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா ஏதோ ஆஹ் ஒரு சின்ன ஸ்மால் மேக்கப் மாதிரியே இருக்கும். அதுக்கு மேல நீங்க பவுடர் போட்டுட்டு வெளியே போகலாம். அது வந்து டே சீரம். நைட் சீரம் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த ரோஸ் ரோஸ் வாட்டர் இருக்கும், இந்த ரோஸ் வாட்டர் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணீங்கன்னா கொஞ்சம் முகம் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த நைட் சீரம் எடுத்துட்டு அதே மாதிரி 3 to 4 டிராப்ஸ் வச்சுட்டு எல்லா இடத்துலயும் நீங்க தொட்டு இது பண்ணிட்டு நெக் எல்லாம் வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஆஹ் நம்ம தூங்க தானே போறோம், அதனால ஒன்றும் அதுக்கு மேல வேற க்ரீம் போடணும் அந்த மாதிரி எல்லாம் அவசியமே கிடையாது. அந்த க்ரீம் மட்டும் போட்டாலே போதும். நீங்க மார்னிங் எழுந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆயிலியா தெரியும், ஆனா மார்னிங் எழுந்தீங்கன்னா உங்க முகமே நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும், ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஃபீல் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க டே சீரம் நைட் சீரம் யூஸ் பண்ணலாம். ஹேர் சீரம் வந்து எங்க வந்து முடி கம்மியா இருக்கோ அங்க வந்து கொஞ்சம் நிறைய போட்டு மசாஜ் பண்ணணும். இந்த சீரம் வந்து முடியை அமுத்தி பிடிக்குமா மேடம், இல்ல முடியை சாஃப்ட் ஆக்கி கொடுக்குமா, எதுக்காக போடுறது? நல்ல இல்ல ஹேர் growth இருக்கும். எங்கெல்லாம் வந்து நமக்கு ஹேர் இல்லையோ அங்க கொஞ்சம் சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் வளருது நம்மளுக்கே தெரியும். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப பொடியா முடியெல்லாம் வளரும். ஹேர் growthக்காக தான். அப்புறமா கட்டாயம் சாஃப்ட் ஆகும் ஹேர். வெரி குட், வாழ்த்துக்கள். அடுத்தது ஏற்கனவே உங்களுக்கு வந்து கீ சோல்லையோ அவங்க வந்து எல்லா செக்மெண்ட்லயும் படப்படப்பன்னு சொல்லிட்டாங்க. நியூட்ரி சார்ஜ், அதே மாதிரி அரிய செஞ்சீவனி, அப்புறம் கீ சோலு, எல்லா ஐட்டங்களையும் அவங்க தொட்டிருக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு ஏதேனும் மேடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான, அதாவது வெல் அண்ட் குட் எஜுகேட்டட் லேடி, ஒரு 4-5 லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கிற ஒரு மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு லேடி லீடர், ரன்னர் பின் அச்சீவர், வளர்ந்து வரக்கூடிய பெண் லீடர்கள் அவங்களும் ஒரு ஆள். அதனால நிறைய விஷயங்களை கத்துருக்குறாங்க. நிறைய விஷயங்களை வந்து அஹ், எல்லாத்தையும் படிச்சிருவோம், பட் அதை எடுத்து சொல்றதா நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அது வந்து எடுத்து சொல்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டா நம்ம வந்து தூண்டணும் அவங்கள. அது தூண்டி விட்டா அவங்க எடுத்து சொல்லிடுவாங்க. டேண்ட்ரஃப் அண்ட் இச்சிங் எதை கேட்கறாங்க பாருங்கம்மா, ஆமா, அது இதுல டேண்ட்ரஃப் போட்டிருக்காங்க. இச்சிங் எல்லாம் போகுமா அப்படின்னு கேக்குறாங்க. ம். டேண்ட்ரஃப்க்கு தான் நம்மளுடைய அந்த ஷரான் நீம் நீம் ஆயில் இருக்குல்ல சார், அது டேண்ட்ரஃப் நல்ல செர்சன் அது செர்சன் ஆயில், அந்த எல்லோ கலர் தான் நினைக்கிறேன். சர்சோம் தேல், ஆரஞ்சு ஆமா. கலர்ல இருக்கும். ஆரஞ்சு சர்சோம் கலர் செர்சன் ஆயில். ஆமா, அது கடுகு எண்ணெய் சர்சோம். அதுல. ஆமா ஆமா, நீம் அண்ட் அதுல நீம் கூட இருக்கு.
சோ அந்த நீம் இருக்கு, நீம் டேண்ட்ரஃப்க்கெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆயில நல்லா அப்ளை பண்ணிட்டு குளிச்சிட்ட அப்புறமா நம்ம ஹேர் சீரமா யூஸ் பண்ணிக்கலாம். வெரி குட், வெரி குட். அது என்ன ஆகுன்னு கேட்டா, குளிக்கும் போது நீங்க குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஒயிட் வெள்ளை துணியில அப்படியே அந்த தலையை சுத்தி கட்டி கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா ஆயில போட்டுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஆயில அப்ளை பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளை துணிய சுத்தி கட்டிட்டீங்கன்னா, ஒரு 2 or 3 மினிட்ஸ்ல எல்லா பேனும் அதுக்கு ஷிஃப்ட் ஆயிரும், அந்த துணிக்கு ஷிஃப்ட் ஆயிரும். இந்த வாடை தாங்க முடியாம, இந்த ஆயிலுடைய அந்த அந்த ஹாட் அந்த அந்த ஸ்மெல் தாங்க முடியாம, அந்த பேன் எல்லாம் என்ன ஆகுதுன்னா குஞ்சு முதற்கொண்டு எல்லாம் அந்த அந்த துணிக்கு ஷிஃப்ட் ஆயிடும். முன்ன காலங்கள்ல எல்லாம் நாங்க இது வந்து ரொம்ப காலமா இருக்குது இந்த செஷன் ஆயில். முன்ன காலங்கள்ல லேடிஸ் வந்து கடையில வந்த உடனே பேன் மருந்து கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆர்சிஎம்ல பேன் மருந்து எல்லாம் என்ன வரலமா அப்படின்னா நேரா போய் அவங்க எடுப்பாங்க, இந்த செஷன் ஹேர் ஆயில் தான் போய் எடுப்பாங்க, அதுதான் பேன் மருந்து. ஆனா அது பொடுகு, அரிப்பு எல்லாத்தையுமே எடுத்துருது. மேடம் சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, நீம் ஆயில் தான், சர்சன் அண்ட் நீம் ஆயில். ஆமா. அதனால இது வந்து அற்புதமான ஒரு ப்ராடக்ட். அது அது வந்து மேடம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்ன வந்து அது நல்ல யூசேஜ்ல இருந்தது. அதனால மிக சிறப்பு. அது பத்ரிநாத் வந்து நன்றி போட்டாரு, மகிழ்ச்சி. அடுத்தது வந்து மேக்கப் ஐட்டங்கள்ல மிக சிறப்பான ஐட்டங்கள் இப்ப என்னன்னு கேட்டா லேட்டஸ்ட் நிறைய வந்திருக்குமா, அந்த 4 in 1. அது கொஞ்சம் சொல்லுங்க. 4 in 1 யூஸ் என்ன பண்றீங்களா? சார்? ஆ 4 in 1 பர்ஃபியூம் ஒன்று வந்திருக்குல்ல, 4 in 1. பெர்ஃப்யூமா சார்? ஆமா, ஆமா. ஆக்சுவலா இன்ஃபினிட்டி பெர்ஃப்யூம் தானே சார் சொல்றீங்க? எஸ். ஆ இன்ஃபினிட்டி பெர்ஃப்யூம் 4 ஃபிளேவர்ஸ்ல வந்திருக்கு. பட் உண்மையா சொல்ல போனோம்னா நான் பெர்ஃப்யூம் ரொம்ப யூஸ் பண்றது இல்ல, அதனால நான் அதை யூஸ் பண்ணல. ஆனா ஃபீட்பேக் மட்டும் கேட்டிருக்கேன். 4 டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல இருக்கு. ஒவ்வொரு தட் இஸ் இப்ப நம்ம ஃபங்க்ஷன் போறோம், ஒரு 2 3 நாள் ஃபங்க்ஷன் இல்லைன்னா டூர் போறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபிளேவர் போட்டுக்கலாம், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் பர்சனலா யூஸ் பண்ணல சார், அதான் உண்மை. வெரி குட். ஆனா 4 வகையான வந்து வாசமுள்ள அற்புதமான பர்ஃபியூம் அது. நிறைய வந்து கேட்கறாங்க கடைகள்ல 4 in 1 இருக்கான்னு கேட்கறாங்க. உள்ளபடியே மேடம் யூஸ் பண்ணலைங்கிறத விட எங்களுக்கு அது என்னன்னே கூட நான் இன்னும் பார்க்கவே கூட இல்லை. ஆனா நிறைய வந்து கேட்கறாங்க 4 in 1 வந்துருச்சா, இருக்கா இன்ஃபினிட்டி உங்ககிட்ட அப்படின்னு. பெர்ஃப்யூம் நல்லா ஆ, நல்லா இருக்குன்ட்டு ஃபீட்பேக் மட்டும் இருக்கு சார். அது நான் நல்லா என்னன்னா இருக்குமா. என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன் சார். ஏன்னா அவங்களுடைய ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அவ தான், என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க டூர் போயிருக்கும் போது ஒவ்வொரு டைப், இப்போ ஒரு ஃபேமிலில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபிளேவர் பிடிக்கும். ஆ, ஆ. 4 பேர் வந்து 4 டிஃப்ரெண்ட் இது யூஸ் பண்ணிட்டாங்களா, எல்லாமே நல்லா இருக்கு, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃபிளேவர் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபீட்பேக் மட்டும் நான் கேட்டேன். வெரி குட். அப்போ ஒரே 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 4 பேர் ஒரே ஆமா, நம்ம யூஸ் பண்ண ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கலாம். ஒவ்வொரு ஸ்மெல் பிடிக்கும். அந்த மாதிரி அவங்க ஃபேமிலில வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த ஃபிளேவர் பிடிச்சிருந்து எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. அதனால எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் நான் அந்த கிஃப்ட் பண்ணதுக்கு. எனக்கும் சந்தோஷமா இருக்கு, சரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கேன்ட்டு. ஓகே. ஓ, அனிவர்சரிக்கு இது கிஃப்டா பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட கேட்டது வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 4 in 1 வாங்கி அனிவர்சரிக்கு நம்ம கிஃப்டா கொடுக்கலாம். வெரி வெட்டிங் குட். வெட்டிங் கூட கொடுக்கலாம் சார். வெட்டிங் வெட்டிங் கொடுக்கலாம். ஆமா. ஆனிவர்சரி, ஏமா கொடுக்கலாம், கொடுக்கலாம். வெரி பர்த்டே, நைஸ், வெரி நைஸ். ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெர்ஃப்யூம் லவர்ஸ் இருப்பாங்கல்ல, சில பேருக்கு வந்து பெர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பெர்ஃப்யூம் அவங்க விரும்புவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து நம்ம ஒரு கிஃப்டா கொடுக்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதே மாதிரி இப்போ நமக்கு லேட்டஸ்ட் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரசகுல்லா. சாப்பிட்டீங்களா மேடம்? ஆ சூப்பர் சார், நான் ரசகுல்லா. சாப்பிட்டேன் சார். எனக்கு எனக்கு ரசகுல்லானா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஒரிசா ஆ, போயிருக்கும் போது ரசகுல்லா அங்கெல்லாம் பயங்கரமா ரசகுல்லா கிடைக்கும். அந்த மிட்டியில வந்து கொடுப்பாங்க. ஆனா அதே மாதிரி நம்ம ரசகுல்லா வந்து இந்த ஹல்திராம்ஸ் இதெல்லாம் வேஸ்ட் சார். நம்ம ரசகுல்லா செமையா இருந்தது. சைஸ் கூட கொஞ்சம் பெருசுதான், நல்லா இருந்தது. நான் வாங்கி வெரி குட். அடுத்த நாளே காலி பண்ணிட்டு நல்லா இருந்தது எனக்கு. ஒரே பேசிக்கலா ஒரே நான் நாளுங்க. வெரி குட். அடுத்த நாள் என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரிட்ஜ் வேணும், அது எல்லாரும் வயிற்றுல தான் இருந்தது. ஃப்ரிட்ஜ் உள்ள போய் ஃப்ரிட்ஜ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, மகிழ்ச்சி, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. மகிழ்ச்சி. ஆமா, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு.
ரசகுல்லா இப்போ வந்து அவங்க ஒரு 140 பீஸ் என்னமோ மகா கேட்டு ஆலையாலைன்னு அழிஞ்சாங்க, கிடைக்கல எங்கேயுமே. அந்த இது என்னது, குலாப் ஜாமுன். குலாப் ஆஹ் ஜாமுன் எப்படி அது, ரெடி குக்கா இல்ல வாங்கி குக் பண்ணுமா அது? குலாப் குலாப் ஜாமுன் ஜாமுன். குலாப் ஜாமுன் பவுடர் கொடுத்துருக்காங்க. ம். பவுடர் அதுல ஸோ வந்து எது நம்ம எண்ணெயை மிக்ஸ் பண்ணணும் இல்லையா? கொஞ்சம் கீ, ஒரு ஸ்பூன் கீ போட்டா போதும். ஆனா குலாப் ஜாமுன் ம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் நல்ல டேஸ்டியா இருக்கும். குலாப் ஏன்னா தீபாவளி ஜாமுனும் நாங்க வருது இல்லைங்களா? அடிக்கடி செய்வோம். ஆமா, தீபாவளி வருது, ம். குலாப் ஜாமுன், நம்ம குலாப் ஜாமுன் வந்து நல்ல மூவிங் தான். குலாப் ஜாமுன் பேக்கெட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி இந்த டைம். ஆமா. அதனால தீபாவளி வர்றதுனால எல்லாருமே குலாப் ஜாமுன், ரசகுல்லா. இப்ப கம்பெனி என்ன ஆமா. பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரசகுல்லா குலாப் ஜாமுன் எல்லாம் நிறைய கொண்டுட்டு வர்றாங்க, ஸ்டாக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப நம்ம இப்ப ம். இருந்தே என்ன செய்யலாம், ஸ்டாக் ஒன்னா நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் போட்டு ப்ரமோட் பண்ணலாம். இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்னா, இவ்விடம் இது கிடைக்குங்கிற மாதிரி ஒரு சின்ன பிளக்ஸாவது வைக்கலாம். அது டிஸ்பிளே ம். வாலா இருந்தாலும் சரி, ஒன்றரை வேர்ல்டு குயிக்கா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம ஆமா. வைக்கலைன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு ஆர்சிஎம்ல பண்டிகை. அதாவது தீபாவளிக்கு நம்ம வெளியில போய் வாங்க வேண்டியது இல்லை. ஏன்னா வெளியில பாத்தீங்கன்னா ஆமா, நம்கீன், அவங்க மிக்சர், எல்லாமே பீனட்ஸ், குஜியா எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. அது என்ன கட்டா, என்ன கட்டா கட்டா மிச்சர், மீட்டா. அது என்ன மிச்சரு? கட்டா மீட்டா. பாஸ்தா. புளிப்பு ஸ்வீட் ஆமா. ரெண்டுமே சேர்ந்து. ஆமா. கட்டா மிட்டா ரொம்ப டேஸ்ட், அது ரொம்ப அறுசுவை என்பார்கள். அதுல 60 சுவை இருக்குது. அதே மிச்சர் மாதிரி வேணா பிக்கிள்ல நம்ம கூட மிச்சரை. கட்டா மீட்டா இருக்கு சார். அது பிக்கிள்ல ஃபர்ஸ்ட் கூட கிளாஸ். கட்டா மீட்டா இருக்கு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கு வந்து ஆமா. அந்த பிக்கிள்ல ம். ஸ்வீட்னஸ் எதிர்பார்க்கறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கட்டா மீட்டா பிக்கிள் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். யூஸ்வலா இந்த டேஸ்டிக்கு. ஈஸ்ட் நார்த் இந்தியன்ஸ். ஆமா. எனக்கு பிடிச்சிருக்கு கட்டா ஆமா. மீட்டா பிக்கிள். நல்லா இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெரி இருக்கு. வெரி. அதே மாதிரி தீபாவளிக்கு பலகாரங்களை நம்ம இதுல செய்யலாம். இப்ப நம்ம நாகர்கோயில்ல ஒரு ஞாயிறு என்ன பண்றாருன்னா, அந்த கச்சாயம் பொம்மை இல்லையா, கச்சாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிரசம் அதுக்கு பேரு. ம். அதிரசம் இல்ல, கச்சாயம். கச்சாயம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம், முந்திரி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி, அதுல நம்ம ஆட்டா போட்டு மிக்ஸ் பண்ணி, அதை வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்தா அது வந்து கச்சாயம்னு நாங்க சொல்றோங்க. அங்க நாகர்கோவில் பக்கம் அது என்னமோன்னு பேர் சொல்றாங்க அதை. இப்போ வந்து அந்த அந்த அது வந்து நம்ம ஆர்சிஎம் இதுல செய்யல. இப்போ செஞ்சா நல்ல, அவரெல்லாம் பாக்கெட் போட்டு விற்கிறாரு, இந்த தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இது மாதிரி செய்யும் போது என்னன்னு கேட்டா, நம்ம புதுசா ஒண்ணு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். பட் நம்மளோட ப்ராடக்ட் தான் அது எல்லாமே. பேக்கிங் ப்ராடக்ட் வந்து ஈஸியா வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ மிக்சரு, ஆமா. குலோப் ஜாமுனு, அதே மாதிரி ம், இது நீங்க சொல்ற அந்த ரசகுல்லா. ரசகுல்லா வந்து என்ன டேஸ்ட் போங்க அது. ஏன்னா அது வந்து அந்த ஒரிஜினல் பால் கட்டி, அதே மாதிரி அந்த டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கா. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ்ட், அது நாக்க சொல்லிட்டு இருக்கு. அது அதனால நல்ல ரசகுல்லா. டைஜஸ்டிவ் கூட. சில ஹல்திராம்ஸ்ல ஃபைபர் இருக்கு. ம். ஹல்திராம்ஸ்ல ரசகுல்லா நீங்க வாங்கிட்டு கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்புறமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது செரிக்காத மாதிரி ஆயிடும். ஆனா நம்ம ரசகுல்லா அப்படி கிடையாது, நல்ல டைஜஸ்டிவ். ஃபைபர் ஃபைபர் இருக்குல்ல. டைஜஷன்ல டைஜஷன்ல எந்த ப்ராப்ளம் வரல. ம். ரைட், வெரி குட். அதே மாதிரி தீபாவளிக்கு நம்ம வந்து போறதுக்கு முன்னாடி பர்சனல் கேர் மேடம் சொன்னாங்க இல்லையா? பர்சனல் கேரை நம்ம தமிழ்நாட்டில் அது ஜாஸ்தி ப்ரொமோட் பண்றது கிடையாது. பர்சனல் கேர்ல நம்பர் ஒன்னு நம்ம இவரு ப்ரொமோட் பண்றாரு, நம்ம நரேன் சார் ப்ரொமோட் பண்றாரு. அது இங்பேடா எடுத்து கொண்டுட்டு போறாரு, இங்பேடா. அது இல்லாம நமக்கு பர்சனல் கேர்ல உதர் ஷேஃபான்னு ஒண்ணு இருக்கு. இந்த பண்டிகை நாட்கள் எல்லாம் உதய் நம்ம சாப்பா. நம்ம குடும்பத்துல, ஆமா குடும்பத்துல அது இருக்கணும். ஏன்னா நிறைய சாப்பிடுவோம் நம்ம. இனிப்பா இருக்குதுன்னு சாப்பிடுவோம், காரமா இருக்குன்னு சாப்பிடுவோம். அப்புறம் வீட்லயும் சும்மா இருக்க மாட்டாம ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துறாங்கன்னு வைங்களேன். நமக்கு சேருது இந்த சேரலைன்னு எல்லாம் கிடையாது. ஆமா. ஆமா. அப்ப என்ன ஆகுன்னா, அந்த ஒரு நாள் அந்த நைட்ல மட்டும் நீங்க என்ன செய்யலாம், உதர் சேஃபாவை நீங்க ஒரு 2 ஸ்பூன் சுடுதண்ணியில் கலக்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்காது. நர்வஸா அது என்ன செய்யுன்னு கேட்டா, எந்த தங்கும் தடையும் இல்லாம எடுத்துட்டு வந்துடும், வெளியில எடுத்துட்டு வந்துடும். இந்த உதர் ஷேஃபா ஒரு வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு டைஜஸ்டிவோ அல்லது வந்து ஸ்டமக் அப்செட்டோ ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்பெல்லாம் லேட்டஸ்ட் நிறைய ஸ்டமக் அப்செட் ஆகிறதுக்கு காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள். என்னன்னே பாக்குறது, வடை நல்லா இருக்குன்னா எங்க கிடைச்சாலும் வடை சாப்பிடுற ஆளுகளா இருக்காங்க.
அதே மாதிரி ஆயில் ஐட்டங்கள் எந்த எண்ணெயில போடுறான்னு தெரியாம வாங்கி சாப்பிடுறாங்க, இன்னுமே இருக்கிறாங்க ஆமா. அவேர்னஸ் இல்லாம. அதனால வந்து நம்முடைய வீட்டுல நம்முடைய சமையல் எண்ணெயில முறுக்கு சுட்டு சாப்பிடலாம். நம்முடைய சமையல் எண்ணெயில கோதுமை மாவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோதுமை மாவு இருக்குது, மல்டி கிரைன் இருக்குது. இப்ப வந்து தனியா விடுறோம், மல்டி கிரைன் அந்த தனியா அது வந்து விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டங்களை கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னு சொன்னா நிறைய நம்ம என்ன செய்ய முடியும், ஆர்டர் இப்பவே பிடிக்க முடியும். நீங்க ஒரு போர்டு வச்சீங்கன்னா ஆர்டர் வந்துடும். இந்த மாதிரி எங்ககிட்ட இந்த மாதிரி பொருள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போர்டு வச்சீங்கன்னா ஆர்டர் வந்துடும். ஒருவேளை ரோட்ல போறவங்க நமக்கு ஆர்டர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய வெல்விஷர்ஸ், நம்முடைய ரிலேஷன்ஸ், நம்முடைய நண்பர்கள், நம்மோட கூட வந்து சங்கத்திலேயோ அல்லது வந்து நம்மோட கூட அஹ், நிறைய வந்து அசோசியேஷன், அந்த குடியிருப்போர் நல சங்கம், உமன் லேடிஸ் குரூப், அது என்ன பெண்கள் சுய குழு, இது மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்ம ஆர்டர் பிடிச்சிக்கலாம். நீங்க ஒரு 10 ஆர்டர் பிடிக்கலாம், 20 ஆர்டர் பிடிக்கலாம். அதே மாதிரி இப்போ எனக்கு தெரிய இந்த புடவைகளை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7Gல எக்கச்சக்கமா அடுக்கியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய சிறிதர் சார் நிறைய வந்து இந்த பண்டிகை காலத்துல நிறைய வந்து ஸ்டாக் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப புடவை ஐட்டங்கள், அதே மாதிரி ஷூ எடுக்கணுங்கிறவங்க சாக்ஸ் எடுக்கணும், இல்ல சார் எனக்கு ஒரு ரன்னிங் ஷூ எடுக்கணும், இல்லைன்னா நான் வந்து நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எடுக்கணும், குழந்தைங்களுக்கு எடுக்கணும், ஒரு 5000 10,000 கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தொலைக்கிறத விட அது எல்லாம் இப்ப பிடிச்சா நம்ம விளம்பரம் பண்ணி, எனக்கு தெரிய நம்முடைய மிஸ்டர் புனிதவாணன் அப்பெல்லாம் வந்து இவ்வளவு ஐட்டங்களை நாம வந்து பார்க்க முடியாது. பியூசிகள் எல்லாம் பார்க்க முடியாது, சின்னதா கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு பியூசி பாத்தீங்கன்னா 50,000 60,000 சரக்கு தான் இருக்கு. அப்படி பியூசிகள் தான் நிறைய இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு 3 lakhs கட்டி அங்க பில்வாராவில இருந்து புடவைகளை வர வச்சு ஒரு டீமா போட்டு போய் தீபாவளி டைம்ல நிறைய புடவைகள் பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டை விட விலை கம்மிங்கிறத விட நம்முடைய புடவைகள் வந்து ரகரகமா இருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க சொன்னா போதும், பெண்களுக்கு வெளியில இருக்கிற புடவை வாங்கி கட்டுனா அந்த புடவை பாக்குறவங்க அக்கா இந்த புடவை சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா ஆர்சிஎம் புடவை வாங்கி நீங்க கட்டி தீபாவளி கொண்டாடினா அக்கா நீங்க சூப்பரா இருக்கிறீங்க அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப புடவை சூப்பரா இருக்கணுமா நாம சூப்பரா இருக்கணுமாங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். ஆர்சிஎம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணா நீங்க சூப்பரா இருப்பீங்க. இல்ல இல்ல சார் நான் வந்து வெளியில இப்ப இருக்கிற புடவை தான் நான், அப்ப புடவை சூப்பரா இருக்கு அவ்வளவுதான். பட் அந்த புடவைகளை கட்டும்போது நம்மளை அடக்கிறோம். பட் நம்முடைய புடவைகள் நம்மளை எடுத்து காட்டு காரணம் இது. அதாவது டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்ட்ல டாப் 10ல நம்பர் 5ங்கிற இடத்துல இருக்கிற ஒரு கம்பெனி தான் நம்ம கம்பெனி. அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாரீஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷர்ட்ஸ் இருக்குது, டீ ஷர்ட் விதவிதமான சார் இருக்கு. இப்போ இந்த சொல்லுங்கம்மா. சார் இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. நான் வந்து சாக்ஸ், விமென் சாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் சார் ஆர்சிஎம்ல. ம். நான் சில சாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது காலெல்லாம் வேர்த்துரும். ஆனா நம்ம ஆர்சிஎம் சாக்ஸ் சான்ஸே இல்லை சார். ரொம்ப சாஃப்டா, சரி. வேர்க்கவே இல்லை. ஆக்சுவலா அது ரைட்டா. போட்ட ஃபீலே கிடையாது, அவ்வளவு நல்லா இருந்தது நம்மளுடைய ஆர்சிஎம் சாக்ஸ். விமென்ஸ் எஸ். கண்டே சாக்ஸ் வச்சிருக்காங்க. அது அது பிரமாதமா இருக்கு. கட்டாயம் வந்து யாருக்கெல்லாம் சாக்ஸ் வேணுமோ விமென் சாக்ஸ் அது கட்டாயமா வந்து வாங்கிக்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கு. ஏன்னா சில சாக்ஸ் எல்லாம் திக்கா இருக்கும், ஒரு மாதிரி கால் வந்து எப்போ நம்ம கட்டணும் அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த சாக்ஸ் அப்படி அவ்வளவு நல்லா, வீட்லயே போட்டு இருந்தா கூட வந்து ஒரு நல்ல ஃபீல் இருக்கு, நல்ல சாக்ஸ். எஸ். அதே மாதிரிதான் அது இதோட மாதிரி ஒத்தென்சாவோட இந்த டிஷர்ட்ஸ், பனியன், அதுக்கப்புறமா இன்னர் இது இல்லாம வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒத்தென்சா. அந்த பிராண்ட்ல நான் வந்து சில ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஃபீட்பேக் கூட இருந்தது. என்னுடைய பிரதர்ஸ்க்கு தான் கொடுத்திருந்தேன் அந்த டிஷர்ட் எல்லாம், நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கூட நல்லா நல்லா இருக்கு. வெரி குட், வெரி குட். அதே மாதிரி டெலிவரி சிஸ்டத்தை கம்பெனி வந்து ரொம்ப எளிமையாக்கி இருக்காங்க. நீங்க 3000 ரூபாய்க்கு மினிமம் ஆர்டர் போட்டாலே உங்களுக்கு கீசோல் ஐட்டம் எல்லாம் டோர் டெலிவரி ஃப்ரீல வந்து கிடைக்கும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்க டோர் டெலிவரி வந்துடுது. இப்பவுமே நீங்க என்ன ஆமா. செய்யலாம், அது மாதிரி வெயிட்லெஸ் ஐட்டங்கள் எல்லாம் இப்பவுமே கூட நீங்க ஆர்டர் போடலாம். மினிமம் 3000 தானே, அப்படி ஆர்டர் போடலாம். அதே மாதிரி வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ், அதே மாதிரி வந்து நம்ம ஆயில் எல்லாம் 5 லிட்டர் 10 லிட்டர் தீபாவளி டைம்ல 15 லிட்டர் 20 லிட்டர் கூட போகும். எனக்கு தெரிய மோகனாம்பாள் டீச்சர் வந்து
ஆக்சுவலா அவங்க குரோர்பதி, அவங்களுக்கு ஒன்றும் பணமெல்லாம் கஷ்டம் கிடையாது. பட் அந்த அம்மாவுக்கு ஒரு என்ன என்ன அப்படின்னா, மக்களுக்கு இந்த ஆயிலை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு வெறித்தனம். அதனால பையில ஆயில போட்டுக்கிட்டு ஒரு டவுன் பஸ்ல ஏறி போய் இறங்குவாங்க. அவங்க போயிட்டு அந்த அவங்க பையன் வந்து இங்க பங்கு வச்சிருக்காரு, பெட்ரோல் பங்க் ஓனர். அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரரு ஆசிரியரா இருந்து ரிட்டையர் ஆனது, இவங்களும் ஹெட் மாஸ்டர் இருந்து ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர்டு டீச்சர் தான். ஆனா அந்த ஆயில கொண்டுட்டு போயிட்டு அவங்க அவங்க கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இது வச்சிருக்கிறாரு, இது கடை, டீ கடை. இவங்க என்ன செய்வாங்க, தம்பி இதுல போடு, இதுல வந்து வடை போடு, இந்த ஆயில வடை போடுன்னு சொல்லி ஆயில உடச்சு கொடுத்துருவாங்க. அவர் என்ன செய்யணும், அந்த ஆயில வச்சுட்டு இந்த ஆயில வடை போட ஆரம்பிச்சிரு. போட்டு சாப்பிட, எப்படி நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. டீச்சர் நீங்க போட சொல்லிட்டீங்க, இதுக்கு என்ன ரேட்டு, நீ வடையை போடு, அப்புறம் ரேட்டு பேசிக்கலாம். பார்த்தா வடை சுட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த எண்ணெய் அப்படியே இருக்கு, கருங்காது, சுருங்காது, ஒட்டாது, பழகாது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 5 லிட்டரு அங்க கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா 5 லிட்டருக்குள்ள எம்ஆர்பி ரேட்ல காசு வாங்கிக்குவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுட வச்ச பிற்பாடு அவன் அந்த எண்ணெய் திருப்பி கொடுக்க மாட்டான். இப்ப அந்த மாதிரி சமையல் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல நீங்க ப்ரொமோட் பண்ணா, அது ஏதோ வந்து கடைகளுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம்னு கொடுத்தாலும் கூட அது அந்த இடத்துல ராஜி 10 லிட்டர் 15 லிட்டர் எல்லாம் நீங்க ஈஸியா கொடுக்கலாம். டீ தூள் ஈஸியா கொடுக்கலாம், ஆர்டர் பிடிக்கலாம். ஏன்னா தீபாவளி இந்த டைம்ல நிறைய ஓடும், நிறைய கேட்பாங்க. அப்ப நமக்கு ஆர்சிஎம்ல நிறைய நம்முடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நம்முடைய செல்ஃப் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், டீம் சேல்ஸா பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு ஆளா போக முடியல, 10 பேரை போய் கூட அதை செய்யலாம், 4 பேரை போய் கூட 2 பேர் இருந்தா போதும். நம்ம கூட இன்னும் ஒரு ஆள் இருந்தா நம்ம ஜெயிக்கலாம். நான் வாழ்நாள்ல சிங்கிளாவே வந்து எல்லா இடத்துலயும் சிங்கிளாவே சுத்தி இருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டா, எனக்கு சிங்கிளா வாங்க வேடராஜன் சார். வேடராஜன் சார் வாங்க. சார் ஜெயாசியம். ஜெயாசிம் சார் வாங்க சார். வணக்கம். ஸோ இன்னைக்கு வணக்கம். ஆர்த்தி மேடம் வந்து நல்லா அருமையாக இன்னைக்கு எல்லா ப்ராடக்ட்டையும் ஆல்ரவுண்டு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி எல்லா ப்ராடக்ட்டையும் அருமையாக சொன்னாங்க. ஸோ சீசன் பிஸ்னஸ் சீசன் அடுத்து நம்மளுக்கு எல்லாமே லைனாக சீசன் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது குழு இது எல்லாமே. ஸோ அதனால் அந்த சீசனுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் நீங்களும் நிறைய எடுத்து சொன்னீங்க. ஸோ நிச்சயமாக வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆர்சிஎம்ல நம்ம வந்து மெம்பர் ஆனதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கணும். என்னன்னா, என்னுடைய வீட்டு பண்டிகை இல்லை எங்கள் வீட்டு விசேஷம் எதுனாலும் சரி, அதுக்கு ஆர்சிஎம் ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத வந்து முடிவு எடுத்தோம் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு முடிவாக இருக்கும். நம்ம ஃபேமிலியில் ஒரு மேடம் சொன்னாங்க, அந்த ஆயிலை நம்ம ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க மேடம். ஆயில மாத்துங்க, ஆயில மாத்துங்க, ஆயில கூட்டுங்க. கூட்டுங்க, கரெக்ட், சூப்பர் வேர்டு, அருமையான வார்த்தை அது. ஆயில மாத்துங்க, ஆயில கூட்டுங்க. நம்ம காமராஜ் ஐயா சொன்னதுதான் சார். எஸ் எஸ் எஸ். அதனால ஆயில மாத்துங்க, ஆயில கூட்டுங்கன்றதெல்லாம் வந்து இன்னைக்கு எந்த ஒரு நிறுவனமும் அதை சொல்றதே கிடையாது. நீங்க நிறைய ஆயில் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு, எந்த ஆயிலாவது எந்த நிறுவனமாவது அதுக்கு ஒரு விளம்பரத்துல அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்களா பாருங்க? நிச்சயம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆயில் அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் அது. அதனால நம்ம சொல்றோம், தைரியமா சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம அதனுடைய பலனை வந்து நம்ம அனுபவிச்சிருக்கோம். நிறைய பேர் வீட்டில் சேஞ்சஸ் அது. எனக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமோனி சொல்றேன் நான். நம்ம 7G ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 மந்த்ல ஒரு வாக்கின் கஸ்டமர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைபாஸ் காலேஜோடைய ரிட்டையர்டு ப்ரொஃபஸர். அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்தாங்க. என்ன புது கடையா இருக்கு, நாங்கள் பார்க்க வரேன்ட்டு உள்ள வந்தாங்க. வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்சிஎம் பற்றி ஃபுல்லாக சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 500 600 ப்ராடக்ட் வாங்கினாங்க. அதில் வந்து ஆயில் வந்து ரொம்ப எடுத்து சொல்லி நாங்கள் கொடுத்தோம் அவருக்கு. அவர் வீட்டில் போய் நாங்கள் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, சார் நான் செக் ஆயில் தவிர வேறு எதுவும் வாங்குறது இல்லை, நான் வந்து நல்ல காஸ்ட்லி ஆயில் தான் வாங்குவேன் எப்பயுமே. நான் வாங்குற ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபா 400 தான் ஒரு லிட்டர் ஆயில். ஏன்னா நான் ஆயிலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக ரொம்ப பேசினார் அவர். அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் 2 பேர் யூஎஸ்ல இருக்காங்க, நாங்கள் 2 பேர் தனியாக தான் இருக்கோம். அதனால ஹெல்த்தை வந்து நாங்கள் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவோம், அதில் ஆயிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் ஆயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா நம்ம ஆயில் தான் சார் நீங்கள் வாங்கணும், நம்ம ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்க ஒரு தடவை அப்படின்னு சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணார். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்செப்டன்ஸே வராது நிறைய பேர்கிட்ட. இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு இதை அலட்சியப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் அவர் வந்து அக்செப்ட் பண்ணார். பண்ணிட்டு ஒரு 4-5 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்தார். அவர் மட்டும் வந்தார், ஈவினிங் வாக்கிங் போகும்போது நேராக உள்ளே வந்தார். வந்து ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா,
சார் எனக்கு வந்து நான் எவ்வளோ காஸ்ட்லி ஆயில் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். காலையில் சாப்பிட்டோன்னா அது மத்தியானம் வரைக்கும் வரும். அப்புறம் கொஞ்சம் சரியாகிறதுக்குள்ள மத்தியானம் சாப்பிடுவோம். மத்தியானம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அந்த ஏப்பம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. ஆனால் இந்த 4 நாள் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஏப்பமே கிடையாது. எனக்கு வந்து அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அந்த டைஜஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எனக்கு வந்து 4 நாளில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 ப்ளஸ் அவர் ஏஜ். ஸோ அந்த ஏஜில் உள்ள ஒருத்தருக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக வேலை செய்யுது அப்படின்றது தான் வந்து அந்த விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவர் வந்து ஐடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4000 ₹5000 ப்ராடக்ட் வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எல்லா மீட்டிங்கும் 7Gல எந்த மீட்டிங் நடந்தாலும் வந்து உட்காந்துருவார். அவர் உட்காந்து அவ்வளோ விஷயமும் கவனிப்பார். அவர் கவனிச்சு அதுக்கப்புறம் அவர் பேசும்போது சொன்னார், நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஸர் லைஃப்பில் இவ்வளோ விஷயங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். யூஎஸ் போயிருக்கேன், எல்லா ஊரும் போயிருக்கேன். பட் இந்த மாதிரி ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு மீட்டிங் வைக்கிறதுனா இதான் நான் வந்து பார்த்துருக்கேன். இது வரைக்கும் ஒரு டெய்லி யூஸ் பண்ணுற உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூளுக்கு ஒரு மீட்டிங்கா அப்படின்னு நான் இப்போ ஆச்சரியமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு பெருமையாக பேசி இன்னைக்கும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லாஸ்ட் மந்த் திரும்ப யூஎஸ் போயிருக்காரு. போயிட்டு டிசம்பரில் வருவேன்னு சொல்லியிருக்காரு அவர். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறது எதுன்னா, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம ஆயில கொடுத்தோம்னா இமீடியட் ரிசல்ட். ஸோ அந்த ரிசல்ட் வந்து இன்னைக்கு மேடம் அந்த வார்த்தை அருமையாக அதில் சொன்னாங்க. ஸோ அது வந்து நிச்சயமாக நம்ம வீட்டில் வரக்கூடிய பலகாரங்கள், தீபாவளிக்கு பலகாரம் செய்வோம், எல்லாருமே செய்வோம். அப்போ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பலகாரத்தை முழுமையாக ரசித்து அதிகமாக சாப்பிடலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக சாப்பிட்டா டைஜஷன் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி அந்த பலகாரத்தை விட ரொம்ப சிக்கனமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா பண்டிகைன்றதே ஒரு கொண்டாட்டத்தில் நம்ம வந்து நல்லா சாப்பிட்ணும் அப்படின்றது. அதுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே நல்லா அருமையாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். கண்டிப்பாக எல்லாரும் அடுத்து தீபாவளி, கிறிஸ்மஸ் எல்லா பண்டிகையும் வருது. எல்லா பண்டிகைக்கும் ஆர்சிஎம் ட்ரெஸ்ஸை எடுக்கணும்னு முடிவு பண்ணுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சில பேர் தான் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் வைக்கிறாங்க. அவங்களுடைய ஒண்டர் வேர்ல்ட் குவிக்லேயும் சரி, ஒண்டர் வேர்ல்ட்லேயும் சரி, ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுன்றது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீனர் இந்த ஏரியாலாம் போனால் அவ்வளோ கடல் மாதிரி கிடக்கு. என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லா ரேட்லையும் இருக்குது. ஆனால் அங்கே தான் நம்ம நிறைய பேருக்கு மனசும் போகும், கவனமும் போகும். ஆனால் ஆர்சிஎம்ல ஏன் எடுக்கணும் அப்படின்றது வந்து எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆர்சிஎம்ல நம்ம எடுக்கும் போது தான் என்ன ஆகும்னா, நம்ம டீம் நம்மளை பார்த்து எடுப்பாங்க. நம்மளே எடுக்கல அப்படின்னா, ஏன்னா நாங்கள் நிறையா கடந்த 7 வருஷத்தில் நான் பார்த்த விஷயத்த சொல்கிறேன். நம்ம டீம் வந்து நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்லா பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, இவங்க சொல்கிறதும் செய்கிறதையும் சரியாக செய்கிறாங்களா. ஏன்னா சில பேர் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று இருக்கும். அப்போ நம்ம வந்து நிறைய இதை ப்ரொமோட் பண்ணுவோம். பட் நம்ம எடுக்கிறோமான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ மேடம் சொன்ன மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதில் ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 பேர் உள்ள ஃபேமிலியில் ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாங்கன்னா மினிமம் 1000 ரூபா 1500 வச்சா கூட ஒரு 6000 7000 ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்போ நம்ம டீமில் ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் எப்படி வரும் அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதனால ட்ரெஸ் மெட்டீரியல் ப்ரொமோட் பண்ணுவோம். ஏன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் இப்போ வந்து கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் கொடுக்குறாங்க. இங்கே இந்த மாதிரி நம்ம இவர் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்து வச்சிருக்காரு. அது மாதிரி ஸ்ரீதர் டிப்போல, தண்டார்பட் டிப்போல நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்காரு. டிஷர்ட்டு, பேண்ட்டு, சாரீஸு, சுடிதார்ஸ் அப்படின்னு நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி 7G எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம இப்பயே ப்ரொமோட் பண்ணாதான். ஏன்னா இந்த வீக்கில் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க தீபாவளி ட்ரெஸ்ஸு. ஏன்னா சம்பளம் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10th பார்த்தீங்கன்னா எல்லாரும் ட்ரெஸ் எடுப்பாங்க. ஏன்னா மந்த் எண்டில் தான் தீபாவளியாக வருது, 30th 31st வருது நம்மளுக்கு. ஸோ அதனால் இப்போயே அதையும் சேர்த்து எல்லா மீட்டிங்கும் நம்ம ப்ரொமோட் பண்ணோன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் மூவ் ஆகும், நம்ம பிஸ்னஸும் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதோட தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் மாடலாக நம்ம இருப்போம். ஆர்சிஎம் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி நம்ம தீபாவளிக்கு போட்டு நம்ம பெருமையாக சொல்லலாம். ஏன்னா தீபாவளியில் பார்த்தீங்கன்னா அந்த குர்த்தா, ஜென்ஸுக்கெல்லாம் குர்த்தா இதெல்லாமே இருக்குது, அருமையாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸெல்லாம். ஸோ அதனால் எல்லாரையும் இது ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கிட்டு இதை வந்து பேசினேன். ஸோ கேட்டுக்கிட்ட எல்லாரும் நன்றி. ஸோ கேட்டது மட்டும் இல்லை, நன்றி நம்ம வந்து நன்றி. சொல்கிறத செய்கிறத தான் நம்ம செய்வோம் சொல்லுவோன்றதை நம்ம வந்து உதாரணமாக நம்ம இருப்போம். வாய்ப்பு கொடுத்த எமரல்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயாசியம். வேதராஜன் சார் சொன்ன மாதிரி அநேகமா வந்து 10 தேதிக்குள்ள எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. தீபாவளி செலிப்ரேஷன் வந்து அப்புறமா இருந்தா கூட பர்ச்சேஸ் வந்து இப்ப பண்ணிடுறாங்க. அதனால ப்ரொமோஷன் நம்மளுக்கு வந்து டெய்லி இருக்கட்டும், எல்லா இடங்கள்ல இருக்கட்டும். நம்ம ஊதர இப்ப பாத்தீங்கன்னா மிஷன் செப்டம்பர் போட்டோம், நம்ம ஊதர சங்கம் ஊதிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா பிவி 1 கோடி பிவி தொட்டிருக்கிற தமிழ்நாட்டுல.
நீங்க யோசிச்சு பாருங்க, மிஷன் செப்டம்பர் நமக்கு சப்போர்ட் ஆச்சா இல்லையான்னு கேட்டா அது பெரிய அளவுல சப்போர்ட் ஆயிருக்கு. இந்த நியூட்ரி சார்ஜ்ல சேல் வந்திருக்கு, அதே மாதிரி எஃப்எம்சிஜில சேல் வந்திருக்கு, நிறைய சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா நம்ம பாட்டுக்கு ஊதர சங்கம் ஊதிட்டே தான் இருக்கிறோம். அது கேட்டவங்க நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆறாங்க, கேட்டவங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க, நிறைய பேர் சேல் பண்றாங்க. எல்லாரும் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் நம்ம சொல்றதுல ஒரு 20% பண்ணணும், நமக்கு பெரிய பெனிஃபிட். நம்ம கஜேந்திரன் இருக்கிறாரு, வாங்க அண்ணா. கஜேந்திரனா? ஜெயாட்சி குடாசம் சார். இப்போ சால் போட்டு இப்போ தான் சார் வந்தேன் நான் அரவணத்தில். ஸ்டால் போட்டிங்களா? சால் போட்டு மங்களபுரத்தில் ஒரு 5 கான்ட்ராக்ட் கிடைச்சது. ஒரு 350 ரூபா வியாபாரம் ஆச்சு ஐயா. சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்கண்ணா. அவர் வந்து ஒரு பிளம்பரு, சும்மாவே இருக்கிறது இல்ல, ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கிறீங்க. கஜேந்திரன் வந்து ஒரு பிளம்பரு, அதே சமயத்துல வந்து அவர் ஒரு எலக்ட்ரீஷியன், அதே சமயத்துல வந்து அவர் ஒரு நல்ல செல்லர். நல்ல ஜாயினிங் எல்லாம் ஓடி ஓடி எடுக்கிறாரு. அற்புதமான ஒரு லீடர். கூட வேலை செஞ்ச நண்பருக்கு ஃப்ரீ கிஃப்ட் வாங்கி கொடுத்துருங்க அந்த மாசம். ஓஹோ, வெரி குட் வெரி குட். மகிழ்ச்சி மகிழ்ச்சி கஜேந்திரன். தீபாவளி வந்து ஆர்சிஎம்ல செலிப்ரேட் பண்ணுங்க. தீபாவளி நீங்க ஆர்சிஎம் செலிப்ரேட் பண்ணுங்க. ஆர்சிஎம் ட்ரெஸ் வாங்கி. வெரி குட் வெரி குட், சூப்பர். அந்த இதுக்கு வந்திருந்தீங்கல்ல கொச்சினுக்கு? ஆமாங்க ஐயா. கொச்சின் வரும்போது நீங்க இன் பண்ணி பெல்ட் போட்டு ஷூ போட்டு டையெல்லாம் கட்டிட்டு வந்தீங்கல்ல? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அதே மாதிரி இருக்கும் தீபாவளி இன்னைக்கு பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. ரைட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பட்டையா தீபாவளி இந்த முறை. ஆமா, வெரி குட், வாழ்த்துக்கள். குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணுங்க. நம்ம மத்தியில டாக்டர் டாக்டர் தினேஷ் பாபு நம்ம கூட இருக்காரு. சார், உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள். டாக்டர் ஃப்ரீங்களா? ஃப்ரீ சார், ஃப்ரீ சார். வணக்கம் சார். வணக்கம் எல்லாத்துக்கும். ஜெயாஸ்தியம். மேடத்துடைய ஸ்பீச் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. ரொம்ப இன்ஸ்பயர்டு. அவங்க ஒவ்வொரு வேர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட்ல இருந்து சொல்றது தான் அதோடைய டேலண்ட். ஸோ ஒரு டீச்சர், ஒரு லெக்சருங்கிறது அவங்க அந்த டைமுக்காக அந்த கிளாஸ் எடுக்கணுமேனு எடுத்துட்டு போறவங்க இருப்பாங்க. ஆனா அந்த ஹார்ட்ல இருந்து ஒரு டீச்சர் சொல்றப்போ அவங்களுடைய டிசைபிள்ஸ், அவங்கள ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி மேடத்துடைய ஸ்பீச் நல்லா இருந்தது. தென் எம்ரால் சார், உங்க கான்வர்சேஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஸோ இந்த அடுத்து வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்ல கண்டிப்பா ஸ்டொமக் அப்செட் ஆகும், ஸ்டொமக் ப்ராப்ளம் வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க அதை பத்தி உதர் சஃபா பத்தி சொன்னீங்க. நான் எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 ஐட்டத்தை ஒரு ஷார்ட்டா நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. ப்ளீஸ் வாங்க டாக்டர், சொல்லுங்க, டைம் இருக்கு. ஓகே. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் வந்து ஸ்டொமக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதாவது டைஜஷன் அப்படிங்கிறதுக்காகவே. ஏன்னா நம்ம ஸ்டொமக் எப்படி இருக்கோ அதுதான் நம்மளுடைய முகம். ஒருத்தர் வந்து சிரிச்சு சந்தோஷமா இருக்காருன்னா அவருடைய ஸ்டொமக் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஸ்டொமக் பெயினோ, அன்னைக்கு காலையில ஃப்ரீ மோஷன் போகலையோ, கேஸ் ட்ரபிளோ இருந்துச்சுன்னா அவருடைய மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா கடுகடுன்னு இருக்கும். இதுதான் ரெண்டுமே. அதாவது ஒரு பேஷண்ட் வந்து எங்க கேபின்ல உள்ள வந்த உடனே நாங்க வந்து அவங்க ஐம்புலன்களை தான் மெயினா பாக்குறோம். அவங்க மூஞ்சி எப்படி இருக்கு, அவருக்கு பெயின் இருக்கா. பெயின் வந்து சில குழந்தை வந்து தான் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கன்னு கேட்டா ரைட் சைடு பெயின் இருக்கும், லெஃப்ட் சைடுமா, அதுவே பொய்ன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தருடைய ஃபேஸ் ரிஃப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டொமக்குடைய ரிஃப்ளெக்ஸ் தான் ஃபேஸ்ல தெரியும். நம்மளுக்கு ஆர்சிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ப்ராடக்ட் வந்து ஸ்டொமக்கு கேர் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுல மெயின் திங் வந்து குட் சிப். தமிழ்நாட்டுல எப்படி அது போகுதுன்னு தெரியல. நார்த்லயும் அதே மாதிரி நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் கேரளாலையும் குட் சிப் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிவிங், அதாவது டைஜஸ்டிவ் இல்லாம எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு இந்த ஓஆர்எஸ் லிக்விட், எலக்ட்ரால் லிக்விட், இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஃபீவர் வந்துச்சுன்னா, இல்ல டைஜஷன் லூஸ் மோஷன் ஆச்சுன்னா டாக்டர்ஸ் ஓஆர்எஸ் எடுத்துக்கங்க, இல்லாட்டி எலக்ட்ரால் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அதோடைய ஃபுல் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட் சிப்ல இருக்கு. இப்போ நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், வண்டியில போயிட்டு இருக்கோம்,
டே டைம் டிராவல்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வெயிலா இருக்கு, ஏசியில் நான் ஏசியில் போயிட்டு இருக்கிறப்போ ஸ்வெட் ஆகுது அப்படின்னா அந்த எனர்ஜி லாஸ் ஆகுறது. இந்த குட் சிப்பை வந்து 1 லிட்டர் தண்ணியில நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த தண்ணியை அடிக்கடி குடிச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த இடத்துல போய் மீட்டிங்காக இறங்குறீங்களோ பேச போறீங்களோ பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்த மாதிரி கீழே வருவீங்க. அந்த அளவுக்கு குட் சிப்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம எடுத்த ஃபுட்டு, இப்போ காலையில ஹெவி டிஃபன் எடுத்துட்டோம், காலையில வந்து தீபாவளிக்கு ஆயில் ஃபுட் எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா 10-11 மணிக்கு 1 டம்ளர் நல்லா வார்ம் வாட்டர், ஆர்டினரி வாட்டர், சில் வாட்டர் அல்லது சோடா மாதிரி இருந்தா சோடா, இல்லாட்டி வெறும் வாட்டர்ல 3 டீஸ்பூன் வந்து குட் சிப் போட்டீங்கன்னா எடுத்து குடிச்சிட்டீங்கன்னா நீங்க காலையில சாப்பிட்ட 1/4 கிலோ மிச்சரா இருந்தாலும் சரி, முறுக்கா இருந்தாலும் டைஜஷனா இருந்த கண் கூட பார்க்கலாம். நான் மேக்சிமம் பேஷண்ட்ஸுக்கு டைஜஷன் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் குட் சிப் கொடுக்காம என்னுடைய கவுண்டர்ல இருந்து அவங்க வெளியே போக முடியாது. அது கொடுத்துருவேன். என்ன சார் அது ஒரு மாதிரி என்ன பானிபூரி தண்ணி மாதிரி இருக்குன்னு. பானிபூரி காசு கொடுத்து வாங்குறீங்களே, இது அதோட கம்மி தான். பானிபூரியில அவன் என்ன தண்ணி கலந்துருக்கானோ தெரியாது, நீ உன்னுடைய வீட்டுல தண்ணியில கலந்து இதை குடி. பானிபூரியா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு வந்து அது உடம்புக்கு நல்லா இருக்கு. 2-3 டேஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா தி சேம் எந்த ஒரு பேஷண்ட் கமெண்ட் அடிச்சாங்களோ இல்ல எந்த ஒரு கஸ்டமர் கமெண்ட் அடிச்சாங்களோ அவன் 4 பேக்கெட் ஒட்டுக்க வாங்கிட்டு போவான். அதுதான் வந்து ஆர்சிஎம் உடைய ப்ராடக்ட் உடைய குவாலிட்டி. ரெண்டாவது வந்து ஹிங் சரி. பேடா. ஹிங் பேடா பத்தி தெரியும். ஜஸ்ட் ஒரு மிட்டாய் மாதிரி நாங்க சூ பண்ணிட்டா கூட இமீடியட்டா உங்களுக்கு அப்பர் மேல ரெஸ்பிரேட் அப்பர் டைஜஸ்டிவ் பார்ட்ல எந்த கேஸ் எது இருந்தாலும் அது எல்லாமே ரிலீவ் ஆயிரும். அதுவே 2 அல்லது 3 போற பார்த்தீங்கன்னா லோவர் கட்ஸ்ல இருக்கிற கேஸ் ரிலீஸ் ஆயிரும், மோஷன் ஃப்ரீயா போயிடும். இன்கேஸ் காலையில ஃப்ரீ மோஷன் போகலைன்னா கூட 12-11 மணிக்கு 2-3 கிங் பேடை எடுத்தாங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மல சோதனை வந்து ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா அனார்த்தன கோழி, அது வந்து காட்டு மாதுளையில இருந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து கேஸுக்கும் நல்லது. இதெல்லாம் போக அனார்த்தன கோழி வந்து லேடிஸ் எடுக்கிறப்போ ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் சார் சொன்னது அந்த உதர் சஃபா வந்து மோஷன் கரெக்டா போறதுக்கு, பைல்ஸ் தொந்தரவுல இருந்து ரிலீவ் ஆகலாம். கேஸ் தங்கு தடையின்றி எங்கேயுமே உடம்புல, அதாவது சில பேஷண்ட் சொல்லுவாங்க எனக்கு அங்க வலி இங்க வலி, கேஸ் அங்க ஓடுது இங்க ஓடுதுன்னு. அந்த தங்கு தடை இல்லாம கேஸ் அங்க இங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ரிலீவ் பண்ணி ஹெல்த்தியான கட்ஸை உருவாக்கி. அப்புறம் வந்து அஜ்மா கோலின்னு ஒன்று இருக்கு, கிரீன் கலரா இருக்கும். அது வந்து நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு வந்து அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா அதோடைய அந்த ஸ்டிச் அந்த கருப்பு உப்புன்னு ஒன்று இருக்கு, அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட் கேஸ்னால வரக்கூடிய ஸ்டொமக் பெயின்ல இருந்து இந்த பெரால்கான் கொடுக்க வேண்டியதோ அந்த ஸ்பாஸ்மோப்ராக்சின் கொடுக்க வேண்டிய பெயின் கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த 10-15 பிசாவுடைய ஒரு சின்ன இதை வந்து நாக்கில் வைக்கிறப்ப அருமையா ரிலீஃப் கிடைக்கும். அது எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சாந்தீபன் சொல்லி ஒரு பவுடர் இருக்கு, சூரன்னா பவுடர். அதுவும் வந்து கேஸுக்கு ரொம்ப நல்லது. அதாவது ஸ்டொமக் எரிச்சல், அக்னின்னா என்னங்க, நெருப்பு. நெருப்பு மாதிரி இருக்கிற அந்த அக்னியை சாந்தம் பண்ணுவது, குறைக்கிறது வந்து அக்னி சாந்தீபன். ஸ்டொமக்ல எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு அது வந்து ஒரு டீஸ்பூன் 3 வேளை தண்ணியில கலந்து எடுக்க சொல்லிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். இது நம்மளுடைய ஆர்சிஎம் நம்மளுக்கு ஸ்பெஷலா கொடுத்துருக்கிறது, இது எங்கேயுமே இல்லை. வேற எந்த எம்எல்எம்மும் இதை கிளைம் பண்ண முடியாது, வரவும் மாட்டாங்க. ஏன்னா இதோடைய வேல்யூ எல்லாம் வந்து ரொம்ப மைல்டு. அவங்களுக்கு வந்து 2000-3000 ரூபாய் இருந்தா தான் எம்எல்எம் பண்ண முடியும், நம்மளுக்கு 20 ரூபாய்க்கு எம்எல்எம் பண்ணலாம். அதுதான் ஆர்சிஎம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தி டைம். நன்றி 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 டாக்டர் சார், உங்களுடைய ஒரு விலை மதிப்பில்லாத நேரத்தை எங்களோட செலவு பண்றீங்க. தமிழ்நாடு கண்டிப்பா வந்து உங்களுடைய மிகப்பெரிய இந்த தகவல்களோட பெரிய அளவுல வரும். ஏன்னா நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க டாக்டருக்கு. டாக்டர் வந்து நம்முடைய ஆக்சுவலா ஒரு கம்பெனி ட்ரெயினரு, காமா ஒரிசாலனுடைய கம்பெனி ட்ரெயினரு. ஆனா நம்முடைய இந்த எல்லா மீட்டிங்லயும் பங்கெடுத்து அவரு நிறைய அப்சர்வ் பண்றாரு, யார் என்ன பேசுறாங்கன்னு அப்சர்வ் பண்றாங்க. அதே சமயத்துல அந்த தகவல்கள் வந்து அவரு வாங்கிக்கிட்டு நம்ம கூட கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பகிர்கிறாரு. இன்னும் சொல்ல போனா சேலஞ்சா காமா ஒரிஜினலை வச்சு மென்டல் அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை சேலஞ்சா எடுத்து அவங்க வந்து குணமாக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாரு அந்த சென்னை நம்ம யூஎல்பியில. அதனால வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல அற்புதம். அதே சமயத்துல இன்னைக்கு பேச வந்த ஆர்த்தி மேடம்
அவங்க வந்து ஒரு மாடல், அதாவது இப்போ ஒரு சார் சொன்ன மாதிரி அவங்க ஒரு டீச்சர் ப்ரொஃபஷனில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா கீஷோலுக்கு அவங்க ஒரு ஒரு மாடலிஸ்ட் மாதிரி. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்கப் ஐட்டங்களை பூரா யூஸ் பண்றதுலயும் சரி, எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுலயும் சரி, அதே மாதிரி வந்து அவங்களுடைய அந்த டேலண்ட் எல்லா லாங்குவேஜும் வந்து படிச்சு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ், அதே மாதிரி தமிழ், லாங்குவேஜ் மல்டி லாங்குவேஜ் டேலண்டட் லேடி. வாங்க வேடராஜன் சார், வாங்க வேடராஜன் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் டாக்டர் சார் வணக்கம். டாக்டர் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம் சார், வேடராஜன் பேசுறேன். சார் சொல்லுங்க நீங்க சார். அலோபதி டாக்டருங்களா? நான் வந்து ஆமா. ஜெனரல் பிசிஷியன், ஹோமியோ சார், மெயினா ஹோமியோ PH. ஓகே 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 சார். அதான் நீங்க என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் உங்களை கேட்டேன் நான். ஏன்னா உங்களுடைய சரி. தகவல் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா நாங்க வந்து ஒரு ப்ரொமோட் பண்றதுக்கு எங்களுக்கு அவர் கோயம்புத்தூர்ல கிளினிக் வச்சிருக்காரு ஒரு- சார். ஒரு வேடராஜன் tool- சார் கோயம்புத்தூர்ல கிளினிக் வச்சிருக்காரு சார். ஓகே 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 சரிங்க சார். சரி சரி ஆமா. ரொம்ப சந்தோஷம் சார். சரி. உங்க தகவல் வந்து சரி. நாங்க வந்து டைஜஷன் ப்ராடக்ட்டை ரொம்ப ப்ரொமோட் பண்றோம். பட் இப்ப நீங்க சொன்ன தகவலை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமா இன்னும் கொஞ்சம் வேகமா ப்ரொமோட் பண்றதுக்கு எங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு உங்ககிட்ட இருந்து. ஸோ ரொம்ப ஓகே சார். நன்றி. அதான் நீங்க என்ன அலோபதியா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் ஃபோன் பண்ணேன். ஓகே சரி, தேங்க்ஸ். வெரி குட் வெரி குட் வெரி குட். அவர் போன முறை பேசும்போதே சொன்னாரு சார், நியூட்ராசூட்டிக்கல் பார்மாசூட்டிக்கலை ரொம்ப விலைக்கு சொன்னாரு டாக்டர் தினேஷ் பாபு சார், ரொம்ப அருமையா. அதனால வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரிய வேண்டியது நிறைய இருக்கு. அவைகளை எல்லாம் நம்ம பலதரப்பட்டவர்களோட பழகும்போது பலதரப்பட்டவர்களோட இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலம், இந்த ஜூம் காலத்துல நிறைய வர்றோம், பேசுறோம். நிறைய பேர் நிறைய தகவல்களை சொல்றாங்க. நேற்றுக்கு முந்தின நாள் ஜெகதீஷ் சார் வந்து இது டெலிவரி சிஸ்டம் சொன்னாரு. ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற வாய்ப்புகள் இன்னைக்கு ஆர்தி மேடம் நிறைய, அதாவது பல்சுவை நிகழ்ச்சியா பேசினாங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும், நாளைக்கு பாத்தீங்கன்னா அரித சஞ்சீவனி இருக்கு. அரித சஞ்சீவனி பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்ல நம்ம இப்ப மையம் கொண்டிருக்கிறோம். திருச்சி தஞ்சாவூர் பக்கம் விவசாயிகள் அங்க வந்து நல்லா கவனமா கேட்கறாங்க. அதே சமயத்துல தஞ்சாவூர்ல உங்களுக்கு கான்டாக்ட் இருந்தா அவங்க ரேணு மேடம் வந்து நல்லா வெல் அண்ட் குட் ஒன்றரை வேர்ல்டு குயிக்க ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரேணுகா மேடம். நம்ம கரந்தைங்கிற இடத்துல, அதாவது அது வாண்டையார் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த காம்ப்ளெக்ஸ்ல வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் இப்ப போய் பலன் அடைகிறாங்க. அவங்க பொருளும் ஓரளவுக்கு தீர தீர பொருளும் எடுத்து வைக்கிறாங்க. நாங்க ஈரோட்ல இருந்தும் கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தஞ்சாவூர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அரித சஞ்சீவனி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அரித சஞ்சீவனியில நிறைய விஷயங்கள் நம்ம ஆட்கள் வந்து கவனம் செலுத்துறது இல்லை. ஆனால் அரித சஞ்சீவனி பத்த வச்சுட்டோம்னு சொன்னா அது எப்படி போய் முடியும்னு கேட்டா பெரிய அளவு லேக்ஸ் டுகெதர் ஏக்கர்ஸ்ல வந்து நம்ம அரித சஞ்சீவனி இல்லை. ஆனா டெல்டா மாவட்டங்கள்ல எல்லாம் நம்ம ரொம்ப சைபர்ல இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா சென்னை இந்த மாதிரி ஏரி பாசனங்கள், அதே மாதிரி இந்த பக்கம் வைகை தேனி பக்கம் இருக்கிற அந்த மாதிரி கொஞ்சம் வந்து அணைக்கட்டு பாசனங்கள் ஓரளவுக்கு நம்ம பண்ணாலும் கூட டெல்டா, அது காவிரி கல்லணைக்கு பின்ன கீழே வந்து பாத்தீங்கன்னா பூரா டெல்டா எல்லாமே அற்புதமான வயல்வெளிகள். அங்க நம்ம அறுவை செஞ்சவனை எடுத்துட்டு போயிட்டோம்னா நமக்கு வேலை மிச்சம். அது உங்களால முடிஞ்ச வரைக்கும் பொன்குணா அங்க ஒரு விவசாயி, பெரிய விவசாயி பிடிச்சி வச்சிருக்காரு. அதே மாதிரி அவரு 4 பேருக்கு கூட்டு வந்திருந்தார் போன மீட்டிங்ல. அது மாதிரி செந்தில் வந்து 4 விவசாயிகள் அங்க அனுப்பி விட்டுருந்தாரு, தேனி செந்தில். அதனால விவசாயிகள் மத்தியில நம்ம பெரிய அளவுல போக்கஸ் பண்றதுக்கு அறுவை செஞ்சவனை எடுத்துருவாங்க. உள்ளபடியே இன்றைய கூட்டம் சிறப்பான கூட்டம். நம்ம ஆர்தி மேடத்துக்கு நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. இதுல பங்கு பெற்ற அத்தனை பேருமே சிறப்பான ஒரு தகவல்கள் கொடுத்தீங்க. கஜேந்திரன், வாழ்த்துறை, நம்ம ஐயா ஒரு வேடராஜன் சார் வந்து நம்ம சீசன் ப்ராடக்ட சொன்னாரு. நம்ம டாக்டர் வந்து பர்சனல் கேரை நம்ம யாருமே இது என்னங்க உடனே இருக்குன்னு வந்து கேட்டு போயிடுறாங்க. ஐயோ அதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு 2000 3000 இருக்கிற பொருளை மட்டும்தான் நெட்வொர்க்கார எடுத்துட்டு போய் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா இந்த 20 ரூபா 30 ரூபா பொருளை வச்சு கம்பெனி வந்து நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கிற பொருள்களை கொடுத்துட்டு இருக்குது. இந்த பக்கம் யாருமே போறதில்லை, இந்த பர்சனல் கேர் பக்கம். எனக்கு தெரிய வேலூர்ல ஒரு டாக்டர் இருக்காரு. அவரு டாக்டர் மட்டும் இல்லை, இதே மாதிரி ஹோமியோ டாக்டர் மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு சர்ச் வச்சிருக்காரு. ஹோமியோ டாக்டர் சர்ச்சும் வச்சு நடத்துறாரு, வேலூர்ல இருக்காரு. நம்முடைய அந்த இது இருக்கு இல்லைங்களா, இங்க் பேடாவையெல்லாம் அவர் வந்து 100 150 அந்த மாதிரி வாங்கிட்டு போறாரு. வந்தாருன்னா 100 150 அது மாதிரிதான் வாங்கிட்டு போறாரு.
எதுக்காக கொண்டு போறான்னு கேட்டா இன்பேடா, அனார்தனா கோலி, நம்ம சார் சொன்ன மாதிரி அந்த அக்னி சாண்டிவன், உதர் ஷேஃபாவில் பாத்தீங்கன்னா 20-30 வாங்குறாரு. இதுதான் எடுத்துட்டு போறாரு. பர்சனல் கேர் தான் அவர் எடுத்துட்டு போறாரு. கொண்டு போயிட்டு அவர் ப்ரொமோட் பண்றாரு. அந்த மாதிரி இப்போ ஹோமியோ, நேச்சுராபதி, அதே மாதிரி வந்து நமக்கு இவங்க யாரு, அக்குபஞ்சர், அதே மாதிரி வந்து பாரம்பரிய சித்தம், அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சித்தத்துல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கிட்டே இருக்கு அருள் சித்தா கிளினிக். அந்த டாக்டர் நாகலிங்கம் வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் பியூசி வச்சிருந்தார். எங்க காங்கேயத்துல ஆர்சிஎம் பியூசி வச்சிருந்தவர் அருள் சித்தா கிளினிக்கினுடைய டாக்டர் நாகலிங்கம் காங்கேயத்துல ஆர்சிஎம் பியூசி வச்சு நடத்திட்டு இருந்தவர். அவர் இப்போ பெரிய அருள் சித்தா கிளினிக்னு சொன்னா பெரிய கிளினிக். அது நிறைய பாத்தீங்கன்னா எந்நேரம் ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. அணையா விளக்கு அங்க இருக்கு. அணையாத அடுப்பு இருக்கு. அங்க வந்து எந்நேரமும் சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து வைத்தியமும் இதா பண்றாங்க. நம்ம சமையல் என்னதான் ஹெல்த் கார்டு ஆயில தான் சமைச்சு போடுறாங்க. இது மாதிரி நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கு. அங்கெல்லாம் நம்ம கொண்டு போய் நம்முடைய ஆர்சிஎம் ஆயில்களை, ஆர்சிஎம் உணவுப் பொருட்களை ப்ரொமோட் பண்றதுக்கு இந்த சீசனை வந்து நீங்க பயன்படுத்துங்க. பெரிய அளவுல நம்ம போய் சொல்லாம இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல. நம்ம சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். யாரும் சொல்றதுக்கு வெட்கப்பட வேண்டாம். உங்களுக்கு கான்டாக்ட் இருந்தால் தைரியமா இந்த பொருள்களை ப்ரொமோட் பண்றதுக்கு யோசிக்க வேண்டாம். இது 2ஆம் தரமான, 3ஆம் தரமான, 4ஆம் தரமான பொருள்கள் அல்ல, அல்ல, அல்லவே அல்ல. இது எல்லாமே அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, ஃபர்ஸ்ட் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் பெஸ்ட்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அதாவது நம்ம அடையக்கூடிய இதுலயே வந்து முதற் பலன் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் தான் ஆர்சிஎம். அதனால இந்த ஆர்சிஎம்க்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் வந்து சொல்ல முடியும். 4ஆம் தரம் 3ஆம் தரமான பொருள்களை நம்ம கம்பெனி நமக்கு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் யூஸ் பண்ணியாச்சுன்னா இதுதான் பெஸ்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான பொருள்கள். தைரியமா ப்ரொமோட் பண்ணுங்க. நம்ம துணிமணிகளை தைரியமா ப்ரொமோட் பண்ணுங்க. எந்த கம்பெனியாவது என் பொருளை வாங்கி போயா, உனக்கு பிடிக்கல, உன்னால பண்ண முடியல, உனக்கு வேண்டான்னு சொன்னா திருப்பி கொடுத்துறியா 30 நாளுக்குள்ளன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி எந்த கம்பெனியாவது பொருள் கொடுத்துருக்குதான்? இது வரைக்கும் யாராச்சும் அந்த மாதிரி பொருட்களை திருப்பி கொடுத்துருக்காங்க? அது மாதிரி வரலாறே இல்லை. வாங்கினா வாங்கினது தான், திருப்பி தர மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு கம்பெனியில தான் நம்ம இருக்கிறோம் என்பதை மனதில் எடுத்துக்கொண்டு இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் முறியட்டும். நாளைக்கான அந்த அறுதி செஞ்சவனி இப்பொழுது ப்ரொமோட் பண்ணுங்க. நான் கம்பெனி கூட்டங்கள்ல வந்து தொடர்ந்து தமிழ் லாங்குவேஜஸ்ல இருந்தா நமக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பங்கெடுங்க. எந்த கூட்டத்தையும் நம்ம வந்து போக வேண்டாம்னு சொல்றது இல்லை. எல்லா கூட்டம், அதாவது எங்க வேணாலும் போய் நம்ம நாலேஜ் கெயின் பண்றது தப்பு இல்லை. கம்பெனி நிறைய கூட்டங்கள், ஹிந்தி தெரிஞ்சிருந்தா நிறைய கூட்டங்கள் நீங்க பங்கெடுக்கலாம். தொடர்ந்து பண்ணுங்க. நம்ம மதுரை டிப்போ வந்து இன்னைக்கு லீவ் விட்டுருக்காரு ஜெகதீஷ் சாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அந்த மதுரை டிப்போவை ரொம்ப அற்புதமா டக்குன்னு லோடு எடுத்து அருமையா சப்ளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது மாதிரி வந்து டிப்போக்கள்ல வந்து என்ன இருக்குது, அதே மாதிரி வந்து பியூசிகள் 1.5 வருடங்கள்ல என்ன இருக்குது, எல்லாரும் கவனம் செலுத்துங்க. 2ஆம் தேதி தான் ஆகுது. புதிய டைமண்ட் கிளப்புகளை நீங்க போக்கஸ் பண்ணி உருவாக்குங்க என்று சொல்லி இன்னைக்கு கூட்டத்துல பேச வந்த நம்ம ஆர்த்தி மேடத்தை மீண்டும் ஒரு முறை எல்லாரோட பாராட்டுதலோட நானும் கூடவே பாராட்டி உங்க எல்லாரையும் நான் வாழ்த்தி அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயார்சின்னு சொல்லிட்டு வெளியே. ஜெயாட்சியம் குடாட்சியம். ஜெயார்சியம் குடாட்சியம். சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். ஜெயார்சியம் குடாட்சியம். வாழ்த்துக்கள். சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.